மக்களே, புகார் பெட்டி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் பகுதியில் உள்ள குறைகளையும் புகார்களையும் நீங்கள் திரையில் தெரியும் எண்ணான 044421100066 என்ற எண்ணிற்கு நீங்கள் தெரிவிக்கலாம். இணைப்பு கிடைக்கப்பெறாதவர்கள் தபால் மூலமாகவும் உங்கள் குறைகளையும் புகார்களையும் நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். தெரிவிக்க வேண்டிய முகவரி ராஜ் நியூஸ் புகார் பெட்டி எண் 32 போயஸ் 2வது தெரு, தேனாம்பேட்டை, சென்னை 18 என்ற முகவரிக்கு நீங்கள் தபால் மூலமாகவும் தெரிவிக்கலாம். அதற்கு உரிய தீர்வினை எங்களது சமூக ஆர்வலரும் சட்ட ஆலோசகரும் உங்களுக்கு வழங்குவார்கள். இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். நமது விருந்தினர்களை முதலாவதாக வரவேற்போம். பொதுமக்கள் உரிமை விழிப்புணர்வு இயக்கத்தை சேர்ந்தவரும் சமூக ஆர்வலருமான திரு அழகர் செந்தில் அவர்களை வரவேற்போம். வணக்கம். சட்ட ஆலோசகர் திரு மணி கங்காதரன் அவர்களை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் திரு அழகர் செந்தில் சார். ஆக்சுவலாக இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தினம் இன்றைக்கு வந்து அனுசரிக்கப்படுகிறது. இதை நம்ம பார்க்கும்பொழுது நமது நாட்டை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான நலத்திட்டங்கள், அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு உண்டான ஒரு பஸ்ஸில் அவங்க போகும்போதோ பொது இடங்களில் அவர்கள் புழங்கும்போது அவர்களுக்கு உண்டான சலுகைகள் அல்லது அவர்களுக்கான ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுடைய பார்வை? மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, போக்குவரத்துக்கு போகும்போது அதை ஏறுறதுக்கு அந்த படிக்கட்டு ஏறதுக்கு அவங்க மாற்றுத்திறனாளிகளால் முடியலன்றது ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த படிக்கட்டு அந்த விஷயங்கள்லாம் சாய்தள பேருந்துகள்னு வந்து அது இப்போ எங்கே இருக்குது, எந்த ரூட்டில் இப்போ இல்லை வந்தது, அதுக்கப்புறம் எங்கே போச்சு அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இவங்களுக்கு எங்கே வந்து நிறைய லாக் ஆகுது அப்படின்னா, இந்த அரசு வந்து இந்த அரசில் திமுக, அதிமுக, பிஜேபி, காங்கிரஸ் எந்த அரசு இருந்தாலும் நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க. இப்போ மாற்றுத்திறனாளிக்கான இந்த ஓஏபின்னு சொல்கிறாங்க இல்லையா, சிறப்பு ஊதிய திட்டம் 1000 ரூபா தராங்க. இந்த காசெல்லாம் வந்து வாங்குறதுக்கு ஒருத்தரும் எவ்வளோ பாடுபடுறாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் அந்த மாற்றுத்திறனாளி எவ்வளோ பெர்சன்டேஜ் இல்லையா, இந்த ஒரு 1000 ரூபா வந்து ஒரு உதவித்தொகையாக கொடுக்குறாங்கல்ல கவர்மெண்ட், அந்த அரசு உதவித்தொகை. ட்ரிபிள்எஸ் தாசில்தார்னு சொல்லி சோஷியல் சர்வீஸ் ஸ்கீமோட தாசில்தார் தான் வந்து டைப் பண்ணுவோம், தேசியமயமாக்கப்பட்ட வங்கியோட டைப் பண்ணோம். இவங்களுக்கு 2500 மாற்றுத்திறனாளிகள் சம்பந்தப்பட்டதுல வந்து ஒரு அசோசியேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. போரூர்ல ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கி வந்து லூட் பண்றாங்க பணத்தைன்னு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த இம்ப்ரெஷன் வச்சுக்கிட்டு வயசானவங்க இந்த மாற்றுத்திறனாளிகள் ஏமாத்திட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாற்றுத்திறனாளிகள் பாவம், அவங்களுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்ககிட்டயும் அந்த காசை திருடணுமா அப்படின்ற ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து இதில் வந்து என்னன்னா, நமக்கு எப்படி வந்து கலெக்டர் வந்து மந்த்லி மண்டே மீட்டிங் போடுறாங்களோ, அட்லீஸ்ட் 3 மாதத்துக்கு ஒரு தடவை, ரொம்ப இல்லைனா கூட 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுத்திறனாளிகள் சிறப்பு முகாம் சொல்லிட்டு அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அங்கே போட்டோம்னா இங்க பல விஷயங்கள் சரி பண்ண முடியும் அப்படின்றது. இதை பற்றி நம்ம பேசலாம் சார். வணக்கம். புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார், சக்திவேல் என் பேரு, மாவட்டம் செஞ்சி தாலுகா. சொல்லுங்க சக்திவேல் சார், உங்களுடைய புகாரை சொல்லுங்க. மகேந்திரா பைனான்ஸ்ல வந்து ஒரு லோன் ஒன்று வாங்கியிருந்தாங்க ஐயா, வீட்டு லோனு. சொல்லுங்க. வந்து 2 லட்ச ரூபா வாங்கியிருந்தோம். கட்டிக்கிட்டு வந்து 3,53,000 ரூபாய் கட்டியிருக்கோம். சரி. லேட் பேமெண்ட், ஓவர் பேமெண்ட் 5 லட்ச ரூபாய்க்கு ஆயிருக்கு. வக்கீல் நோட்டீஸும் விட்டோம், கொடுத்துக்கிறோம். எந்த ஒரு பதிலும் வரல ஐயா. 20 நாள் 25 நாள் ஆகிடுச்சு. என்ன இப்போ லேட் பேமெண்ட் சொல்லி அதிகமான அமௌண்ட் உங்களுக்கு வந்து இப்போ கட்டணும்னு சொல்றாங்களா? ஆமா, லேட் பேமெண்ட் வந்து 1.5 லட்ச ரூபா கொடுத்திருக்காங்க. சரி. நாங்க வந்து கட்ட வேண்டிய காசு வந்து வாங்கினது 2 லட்சம், கட்டணத்து வந்து 3,53,000 ரூபாய் கட்டி இருக்கிறோம். அப்புறம் லேட் பேமெண்ட், ஓவர் பேமெண்ட்னு எல்லாம் சேர்த்தா 5 லட்ச ரூபாய் ஆயிருக்கு. சரி. நோட்டீஸ் கொடுத்தா நாங்க இவ்வளவு வந்து கட்டி இருக்கிறோம், எனக்கு என்ன இந்த ரேட்னு இவ்வளவு சொல்றீங்க, பத்திரத்தை கொடுங்க கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சோம். சரி திரு அழகர் செந்தில் சார். ஐயா, நீங்க எந்த பிரான்ச்ல வாங்குனீங்க? மகேந்திரா பைனான்ஸ், திண்டிவனம் சார். சரி, நீங்க நேரா என்ன பண்ணுங்க, முதல்ல பிரான்ச் மேலே போய் பாத்தீங்களா? பார்த்துட்டோம், நேரா போய் பார்த்ததுக்கு இன்னும் நீங்க 10 மாசம் கட்டணும்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த மகேந்திரா பைனான்ஸ்னு சொல்லிட்டு நெட்ல தேடுங்க, அவங்களோட ஹெட் ஆபீஸ் கிடைக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, மேலாளர் மகேந்திரா பைனான்ஸ் திண்டிவனம் போட்டு அந்த அட்ரஸ்க்கு லெட்டர் எழுதி, உங்களுக்கு என்னென்னலாம் டவுட் இருந்தது பாத்தீங்களா, 1 பாயிண்ட் இவ்வளவு லோன் வாங்கியிருக்கேன், பாயிண்ட் 2 இந்த இடத்துல கட்ட தவறுனா எவ்வளவு லேட் பேமெண்ட் ஃபீஸ், எனக்கு வந்து மாசத்துக்கு எவ்வளோ, இப்போ நான் இதுவரை இவ்வளவு கட்டியிருக்கேன், ஏன் இவ்வளவு கட்டினது எனக்கு விளக்கம் அப்படின்றதெல்லாம் கேட்டு, நாலாவது எப்போ இதை ப்ரீ க்ளோஸ் பண்ணணும், முன்னாடியே க்ளோஸ் பண்ணணும், எவ்வளோ ஆகும், என்ன காஸ்ட் ஆகும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இதுவரையும் இவ்வளோ கட்டியிருக்கோமே அதுக்கான எதுவுமே எங்களுக்கு வந்து சொல்லலை, எங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட் உங்களுக்கு ஏதாவது அனுப்பிச்சிருந்தாங்கன்னா ஓகே, இல்லைன்னா அதுக்கெல்லாம் எனக்கு என்னன்னு கேட்டு அந்த லெட்டர் கேளுங்க. அதை என்ன பண்ணுங்க, அந்த லெட்டர் அவர் தபாலில் பதிவு நேரம் போய் கொடுக்காதீங்க, பதிவு தபால் அனுப்பிச்சு கீழே காப்பி டூன் போட்டு யாருன்னா அந்த மகேந்திரா பைனான்ஸோட ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்புங்க. கீழே குறிப்புன்னு போட்டு, எனக்கு சரிவர எந்த தகவலையும் தெரிவிக்காததால் நான் எனக்கு என்ன லோன் இன்ட்ரெஸ்ட் எனக்கு எதுவுமே தெரியல, அதனால் எனக்கு எந்த ஒரு வகையில் இது வந்து ஏமாத்துற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன், எனக்கு விளக்கம் கொடுக்க மாதிரி கேட்டுக்கிறேன்னு சொல்லி போட்டு, நான் 20 நாள் ஆச்சு 25 நாள் ஆச்சு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு, அதுக்கும் பதில் சொல்லல,
இதை மீறி நாங்க வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை போகணும்னு சொல்லிட்டீங்கன்னா அடுத்து வங்கி தீர்வாணையம் இருக்குது, பேங்கிங் ஒம்பர்ஸ்மேன் அப்படின்னுவாங்க. அந்த வங்கி தீர்வாணத்துக்கு போகலாம், இல்லைன்னா அப்படி இல்லைன்னா ஆர்பிஐ போடலாம். நீங்க என்ன போடலன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் போட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபைனான்ஸ்ல அவங்க கண்ட்ரோல் தான் வரதுனால இவ்வளவு போட்டிருக்காங்க. எனக்கு எந்த தெளிவு கொடுக்க மாட்டேன்றாங்க. அவங்க எந்த லோன் இன்ட்ரெஸ்ட் வேணாலும் உங்கள்கிட்ட முதல்ல சைன் வாங்கிருப்பாங்க, எதுவுமே சொல்லாம சைன் வாங்கிருப்பாங்க. ஆமா ஆமா, அது ஃபுல்லா இங்கிலீஷ்ல இருந்து சார். அதாம்மா, அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கிலீஷ் தெரியலன்னா ஒருத்தங்க தமிழ்ல படிச்சு காட்டி சைன் வாங்கணும். நான் எதுவும் இங்கிலீஷ் தெரியாது, கஸ்டமர் தமிழ்ல படிச்சு காட்டி சைன் வாங்கணும்னு சொல்லி சைன் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிருக்க மாட்டாங்க. ஸோ இது அதனால வந்து தயவுசெய்து அந்த லெட்டரை மட்டும் பதிவு தவால உங்க வக்கீல்கிட்ட சொல்லியே இவர் மேனேஜருக்கு போட்டு காப்பி டு ஹெட் ஆபீஸ்க்கு போட சொல்லுங்க, காப்பி டு ஆர்பிஐ போட சொல்லுங்க, காப்பி டு ஃபைனான்ஸ் செக்ரட்டரி தமிழ்நாடு போட சொல்லுங்க. இது நாலு போட்டீங்கன்னா கண்டிப்பா இது மாதிரி என்ன நடக்குது, மக்கள் எந்த எல்லாம் பாதிக்கப்படுறாங்க தெரிய வரும். உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயம் கிடைக்கும், சீக்கிரம் முடிக்க பார்ப்பாங்க அதை. சரிங்களா? ரைட். ஒண்ணு இந்த ஃபைனான்ஸ் நன்றி நன்றி. இதுல நான் நிறைய தனியார் மயமாக்கப்பட்ட டிஜிட்டல் ஃபைனான்ஸ் நிறைய லோன்ஸ் எல்லாம் பண்றாங்க. 2 வீலர் 4 வீலர் லோன், டிவி லோன், கன்சூமர் லோன் இல்லையா? இதுல நடக்கக்கூடிய அநியாயங்கள் மக்கள் விழிப்புணர்வு. என்ன சொல்றேன்னா டார்கெட் அச்சீவ் பண்றதுக்காக நிறைய தனியார் மயமாக்கப்பட்ட பெரிய பெரிய ஃபைனான்ஸ், நான் பிராங்கா சொல்றேன், நிறைய கம்பெனி பேர் சொல்லலாம், இப்ப சொல்ல விரும்பல நான் ஓப்பனாவே. ஆனா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்தியாவிலே பெரிய கம்பெனி வந்து 2 கம்பெனி 3 கம்பெனி பெரிய கம்பெனி பேரை சொல்லிட்டு நான் லோன் தரேன்னு சொன்னாலும் அந்த லோன் கம்பெனியோட மேனேஜர் டேரக்டா போய் டீனரோ இல்ல அவங்க பிரான்ச் எங்க இருக்கோ ஹெட் ஆஃபீஸ் எங்க இருக்கோ அங்க போயிட்டு இந்த லோன் எடுக்க போறேன், எடுக்கலாமான்னு கேட்டுங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா பணம் வேணுன்றதுனால மக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க ஆதார் கார்டு கொடுத்து 1.5 லட்ச ரூபாய்க்கு லோனை வாங்கி டிவி வாங்கிடுறாங்க, 2 வீலர் வாங்கிடுறாங்க. அதை வேற ஒரு கஸ்டமர் விற்கிறாங்க. இந்த 20,000 ரூபாய் ஒரு கேப் இருக்கும் இல்லையா, இந்த லோன் அப்புறம் அடைச்சிக்கலான்ற கேப்ல போறாங்க. இது மாதிரி வந்து அந்த லோன் செக்ஷன்ல கூட ஏஜென்ட்ஸ் அந்த கம்பெனியோட ஸ்டாஃப்ஸே வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும் மக்களை ஏமாத்துறாங்க. மக்கள் நீங்க போய் ஏமாறது தப்பு, உங்களுக்கு பணம் வேணுன்றதுனால இந்த லோனை வாங்கி வெளியே வைக்கிறது இதெல்லாம் தப்பு. அந்த கம்பெனிக்காரங்க என்ன பண்ணணும், லீகல் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, தயவு செய்து சிவியர் வார்னிங் உங்க ஏஜென்ட்ஸ் கொடுங்க, உங்க எம்ப்ளாயிஸ் கொடுங்க. இந்த மாதிரி மக்களை ஏமாத்தினா நீயும் ஜெயிலுக்கு போற, அவன் வந்தாலும் அவனும் ஜெயிலுக்கு போற, நீயும் போக பதிவு பண்ணா மட்டும்தான். இப்போ ரீசனா ஒரு கேஸ் நான் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். தொடர்ந்து பெண் வந்து அது மாதிரி ஒரு கஸ்டமர் ஏமாத்திருக்கா. ஓகே, தொடர்ந்து பேசுறேன். கங்காதரன் சார், அதான் அவர் சொல்ற 5 லட்ச ரூபா வரைக்கும் நான் கட்டிருக்கேன்றாரு. கட்டும்போது அவருக்கு தெரியலையா, இல்லைன்னா வந்து அவர் இஎம்ஐ மூலமா கட்டுறதுனால அவரால் தடுக்க முடியலையா, என்ன பிரச்சனை? அவர் வாங்கின நூல் வந்து 2 லட்ச ரூபாய், 1,53,000 எக்ஸ்ட்ரா கட்டிருக்காரு, 3 லட்சத்தி சம்திங் எக்ஸ்ட்ரா கட்டிருக்காரு. இதுல என்னன்னா வந்து இந்த அவர் இடத்த வந்து அடமானம் போட்டு தான் வாங்கியிருக்காரு, கடன் அந்த வீட்டு மேல மெர்ஜி பண்ணி தான் வாங்கியிருக்காரு. இப்போ அந்த மெர்ஜி பண்ணி மெர்ஜி பண்ணி தான் அது வந்து இஎம்ஐல போட்டிருப்பாங்க. இப்போ மாசம் அவர் எவ்வளவு கட்டுறாருன்னு பார்க்கணும். அதை இதை கட்டி ஒரு 5 வருஷத்துக்கு போடுவாங்க, மினிமம் 5 வருஷம் 10 வருஷம் 5 வருஷம் போடுவாங்க. இப்படி மல்டிபிளை பண்ணி தான் வந்து அந்த அக்ரிமெண்ட் போட்டு. ஒரு நிமிஷம் இதை பத்தி நம்ம பேசுவோம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார், நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் பேர் சதீஷ். எஸ் சார். சதீஷ் சார் சொல்லுங்க. இப்போ காலி மணிக்கெல்லாம் வந்து டாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ ரூல்ஸ் வந்திருக்குனாங்க, அது டீட்டெயில் கொஞ்சம் எனக்கு வேணும் சார். எம்எம்டி அந்த டிஎம்டி அதுக்கும் கட்டணுமா, இல்ல எப்படி அது கிராமத்துல இருக்கிறது மட்டும் கட்டணுமா? திரு கங்காதரன் சார். ஐயா வணக்கம். சொல்லுங்க. அந்த இடம் வந்து எங்க இருக்கு? தாம்பரம் வரதராஜபுரம் இருக்குல்ல சார், முடிச்சூர் ரோடு. முடிச்சூர், சரி. அது பஞ்சாயத்துல வருதா, எதுல வருது? அது இப்போ கார்பரேஷன், தாம்பரம் முடிச்ச ரோட்ல கார்பரேஷன். ஓகே, நீங்க வந்து அதுல வந்து இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இப்போ கார்பரேஷன்ல இருந்து ஒரு சர்வே நம்பர் தனியா போட்டுருப்பாங்க, அதுக்கு டவுன் சர்வேன்னு சொல்லிட்டு. ஆமா சார். போட்டாங்களா போடலையா? போட்டுருக்காங்க சார். ஆமா. இப்போ நீங்க அங்க போனீங்கன்னா அந்த டாக்ஸ் எஸ்ஓ இருப்பாரு, அவர்கிட்ட நீங்க சொன்னீங்கன்னா எவ்வளவு பேமெண்ட் வந்திருக்கு, எவ்வளவு உங்களுடைய இடம் இருக்குன்னு, நீங்க உங்க பட்டா உங்க பேர்ல மாறிச்சா? அதெல்லாம் மாறிடுச்சு. ஓகே, நீங்க அந்த இடத்த சொல்லி அந்த தெரு பேர் சொல்லி அந்த இது சர்வே நம்பர் சொன்னீங்களாலே ஆட்டோமேட்டிக் கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க ஆல்ரெடி. நீங்க அந்த டாக்ஸ் நீங்க கட்டிக்க வேண்டியதான். அது எங்க சார்? விஓ கிட்ட? இல்ல, நீங்க கார்ப்பரேஷனுக்கே போயிடுங்க, மாநகராட்சிக்கே போங்க, தாம்பரம் மாநகராட்சிக்கே போங்க. ஐயா வருவாய்த்துறை, ஐயா வருவாய்த்துறை மாநகராட்சிக்கு போயிடுங்க சார். மாநகராட்சி தனி டிபார்ட்மெண்டா இருக்கு, தாம்பரம் மாநகராட்சியிலேயே தனி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அதுல வரி வசூல் மையம் வந்து தனியா அவங்களே வசூல் பண்றது. நீங்க அந்த ஒரு கவுண்டர் மாதிரி வச்சிருப்பாங்க, நீங்க அதுலயும் கேட்கலாம், இல்ல ஆபீசர் இருக்கும் எஸ்ஓ ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்டயும் கேட்கலாம். இது ஆன்லைன்ல கிடையாது அது? ஆன்லைன்ல நீங்க ஒரு வாட்டி நீங்க கட்டிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஆன்லைன்ல கண்டினியூஸா கட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்படி இப்ப ஊர்ல சைடுல இருக்கிறதுக்குலாம் அதே மாதிரி தான் கட்டணுமா சார்? தஞ்சாவூர் அந்த மாதிரி இருக்குதா? அது எந்த இதுல வருது சார்? இப்போ 4 வகையான கைண்ட் ஆஃப் இது இருக்கு சார் இடம். ஒண்ணு ஊராட்சியில வந்தா அந்த ஊராட்சியோடைய ஆபீஸ் அங்க இருக்குன்னு பாக்கணும். பேரூராட்சினா பேரூராட்சியை பாக்கணும். நகராட்சி, பெருநகராட்சி, மாநகராட்சி, 4 கைண்ட் ஆஃப் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்க இடங்கள் எல்லாமே அதுதான் அடங்கும். இது காலியா இருந்தாலும் அது வரி கட்டி தான் ஆகணும். ஆமா, கட்டு தான் ஆகணும். இப்போ வந்து இடம் வந்து அது என்ன அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு மட்டும் தான் எக்ஸ்பென்ஷன் கட்டக்கூடாது, மிச்சம் இருக்கிற எல்லா லேண்டுக்கும் கட்டணும்.
அப்படியா? சரிங்க, நன்றிங்க. நன்றி சார். அடுத்ததுக்கு நன்றி சார். சொல்லுங்க, அந்த இது பணம் அப்போ இந்த வந்து இது வந்து மர்ஜ் பண்ணி வாங்கியிருப்பாங்க. அதுல வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல எல்லாமே போட்டிருப்பாங்க சார். சர்ஃபேஸில் இப்போ இவர் ஐயா தெரியாம பேசுறாரு, 3 மாசம் கட்டாம விட்டாருன்னா அப்படியே சர்ஃபேஸில் டிமாண்ட் நோட்டீஸ் அமைச்சு 60 நாள் ஏலம் விட்டுருவாங்க அவர். அதனால வந்து இப்போ வந்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ, ஏன்னா ஃபுல் அக்ரிமெண்ட் பத்திரம் கித்திரம் சேல் பண்றதுக்கு எல்லாமே இருக்குன்னு சைன் வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு 50-60 சைன் பண்றோம். ஆமா, எல்லாத்தையும் வாங்கிட்டு இருப்பாங்க. சேல் பண்ணிட்டு அவங்க பேர்ல ரிஜிஸ்டர் பண்றதுக்கு வரைக்கும் வாங்கியிருப்பாங்க. அதனால வந்து ஃப்ரீ க்ளோஸ் பண்றதுக்கு முதல்ல என்ன, ஆல்ரெடி எல்லா டியூவும் கட்டுற கடைசி 10 டியூ தான் இருக்கு. இப்போ இவர் கால்குலேஷன் பாக்குறாரு, பார்த்தோன்னே இவ்வளவு அதிகமா கட்டிருக்குன்னு தெரியுதுல்ல, அதனால இவர். ஆனா அந்த டியூ 50 மாசம் டியூனா 50 மாசம் டியூ கட்டி தான் ஆகணும். நீங்க ஃப்ரீ க்ளோஸ் பண்ணா அது அந்த மேனேஜர் ரீஜனல் மேனேஜர்லாம் ஒத்துக்கினா மட்டும் தான் கட்ட முடியும். இன்னும் 10 டியூ தான். நீங்க அதை கட்டி முடிச்சு பத்திரம் வாங்காத பாருங்க, இல்ல விட்டுற வேண்டியதான். ஏன்னா வந்து இதுல வந்து இந்த 3 மாசம் விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் வந்து அவனுக்கு 3 மாசம் நீங்க கட்டலாம், ஆட்டோமேட்டிக்கா சர்வீஸ் டிமாண்ட் நோட்டீஸ் கொடுத்து அவன் 7 அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டிடுவான். சரி சார், ஓகே சார். நம்ம அந்த மாற்றுத்திறனாளிகள் பத்தி பேசிட்டு இருந்தோம். ஆமா, அந்த மாற்றுத்திறனாளிகள், இந்த பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் பஸ்ல போகும்போது சில சிரமங்கள்லாம் வந்து செங்கல்பட்டுல எனக்கு தெரிஞ்ச வழக்கறிஞர் அதை அவங்களுக்கு ஏறக்கூடாதுன்னு ஒரு நடத்த தள்ளினதும், இவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் அரசு கொடுக்கக்கூடிய அந்த ஊதிய ஒரு ஹெல்ப் இருக்கு இல்லையா, அதை வந்து தடுத்து அதையும் வந்து வாங்கி திங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க எப்படிப்பட்ட ஒரு மனிதர்களா இருப்பாங்க. நம்ம அந்த மாதிரி எந்த மாதிரி சமூகத்தில் வாழ்றோன்றது பாருங்க. 2 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த கேம்ப் சொன்ன சிறப்பு முகாம், இதை 3 மாதத்துக்கு ஒரு தடவை போட்டு உங்கள் குறைகளை சொல்லுங்கன்றதை ஒரு வாட்டி சிஎம் தான் வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, மினிஸ்டர் தான் வந்து கேட்கணும் அவசியம் இல்லை, சமூக நலத்துறை மினிஸ்டர் தான் வரணும் அவசியம் இல்லை, அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலர், அந்த கூடிய சேர்மன் இல்லை, அந்த ஏரியாவில் கூடிய எம்எல்ஏ இல்லை எம்பி, மாற்றுத்திறனாளிகளுக்கு துறைகள்லாம் துறைகள் 1000 இருக்கட்டும் சார். நான் என்ன சொன்னா, ஓட்டு யார் கேட்கறா, துறைகள் இருந்து போய் கேட்கறாங்களா, ஓட்டு யார் போய் கேட்கறா, என்னன்னு சொல்லி ஓட் பேங்க் கேட்கறேன். ஒரு பிளாட்ஃபார்ம் படி எடுக்கணும்னா கூட 1000 சண்டைக்கு வராங்க கவுன்சிலர்ஸ்ல இருந்து எல்லாருமே பெரிய லெவலில் வந்து அந்த ஏன் என் கடை எடுத்துன்ற மாதிரி கேட்கும்போது, எதுக்காக நீ கேட்குற, ஒன்று காசு இல்லை ஓட்டு தானே, நான் நேர்மையாக ஓட்டாதே வரணும்னா என்ன கேட்குறீங்க. அப்போ ஓட்டுக்காக நீ சப்போர்ட் பண்ணும்போது ஏன் வந்து இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் கொடுத்தா அவங்க குடும்பமே சந்தோஷப்படும், உங்களுக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும்ல. தட்டுத்தர மாதிரி ரோட்டில் நம்ம கண்ணுக்கும் போது நம்மளுக்கு இவ்வளோ கண்ணு முடிஞ்சமாக ஓட்டுறாங்க, கண்ணு இல்லாதவங்க வந்து ரோட்டில் போகிறாங்க, இல்லை கால் இல்லாதவங்க இல்லை கஷ்டப்படுறவங்க போனாங்கன்னா ரோட்டில் வண்டி அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இவங்களை மேக்ஸிமம் அலைவிடாமல் அவங்க டோர் ஸ்டெப்பில் போய் ஹெல்ப் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசலாம். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அவங்க பேர் சொல்லுங்க சார். சார் பன்னீர்செல்வம் சார், நாமக்கல் மாவட்டம் பூச்சத்திரம். சொல்லுங்க சார், உங்களுடைய புகாரை சொல்லுங்க. அதான் சார், அந்த நம்ம விவசாய நிலம் வந்து நம்மளது பூச்சத்திரம் ஊர் ஒட்டி மேற்கால ரோடு ஓரமா இருக்குங்க சார். சரி. அந்த இடத்துல வந்து அந்த ஊர் தண்ணி பூராமே வந்து அந்த ரோடுல இருந்து பாலத்து வழியே தண்ணி வந்து விவசாய நிலத்துல பாயுதுங்க. அது 1 ஏக்கர் பக்கமா எல்லாம் பாஞ்சிட்டு இருக்கு சார். அதெல்லாம் பூரா சேமகரவால் முள்ளு முளைச்சிருச்சு. அந்த முள்ளை வந்து அது கொடுக்க முடியலைங்க சார், விவசாயம் பண்ணவும் முடியல, தண்ணி வந்து அங்க தேங்கிக்குதுங்க. சரி. இந்த கருவேல மரமா இருக்குன்னு சொல்றீங்களா, அதை ரிமூவ் பண்ணதுக்கு கோரிக்கை சொல்றீங்களா சார்? ஆமா, அது சேமகரவால் இருக்கிறதுனால அது முள்ள அகற்றவே வந்து இந்த தண்ணி இருக்கு தேங்குறதுனால முள்ள அகற்றவே முடியலைங்க சார். மறுபடியும் அடுத்து பயிர் பண்ணவும் முடியல. சரி சரி. நீங்க அந்த இடத்த ஒரு போட்டோ எடுத்து, சரிங்க, போட்டோ ஒன்று எடுத்துருங்க. எடுத்துட்டு 2 விஷயம் பண்ணுங்க. ஒண்ணு என்னன்னா, நேரா அதிகாரிகளுக்கு தெரிவிப்பது. அதாவது வந்து நீங்க கலெக்டர், மாவட்ட ஆட்சியருக்கு மண்டே மீட்டிங்ல நீங்க நேரா போய் சொல்லிருப்பீங்களா, சொன்னதே தெரியல சார். மாவட்ட ஆட்சியர், சிஎம் செல்லு. ஐயா ஒரு நிமிஷம் நீங்க பண்ணிருப்பீங்க, அதான் சொன்னேன், நீங்க பண்ணிருப்பீங்க பண்ணலன்னு தெரியல. இப்ப நான் இன்னொரு முறை உங்களுக்கு சொல்றேன் என்னன்னா, அதையே மாவட்ட ஆட்சியருக்கு நீங்க ஒரு லெட்டர் நீங்க இனிமே நேரா போய் உங்களோட நேரா மக்கள்கிட்ட திருப்பி சொல்றேன், உங்கள் பொன்னான நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க பொலிட்டிஷியனாவோ பெரிய பெரிய கார்பரேட் முதலாளியா இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு மேக்ஸிமம் அதிகாரிகள் பாக்குறாங்க. இல்லைன்னா நம்ம மக்களை மதிக்கிறது இல்லைன்றது உண்மை. இதை வந்து என்ன எனக்கு கேட்டால் நான் ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். நல்லா ஃபோனை கூட எடுக்காத கலெக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. அதனால் நான் இதை வந்து நான் உண்மையாக மக்களுக்கு இதை சப்போர்ட் பண்ண இல்லைன்னு சொல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த மாவட்ட ஆட்சியருக்கு பதிவு தபாலில் இந்த மாதிரி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், சிஎம்சிலுக்கு அனுப்பிச்சிருக்கேன், இதான் அந்த ஃபோட்டோ. ஏன் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் சரி பண்ண மாட்டேன்றீங்க, இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஏன் பண்ணாமல் இருக்கீங்கன்ற ஒரு கேள்வியை இந்த ஏன்ற இதுவரை நம்ம மனுவை கொடுத்து தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம், வணங்கி கேட்டுக்கிறோம், வேண்டி கேட்டுக்கிறோம், இதெல்லாம் விட்டுருவோம். இனிமேடி சரிங்க, நம்ம வீட்டை துணி துவைக்கிற ஒருத்தவங்களை வந்து கூப்பிட்டு வச்சு, நான் உங்களுக்கு சம்பளம் கொடுத்து விட்டேன், உங்களை தாழ்மையுடன் எங்க வீட்டு துணி துவைங்கள், தாழ்மையுடன் எங்க வீட்டு பெருக்குங்கள், நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். அதனால தயவுசெய்து நான் சொன்னா திருப்பி உங்களை வந்து நீங்க எல்லாமே பெரிய கொம்பு சீ விட்டு எல்லாமே மக்களை சீ விட்டீங்க. நம்மளுடைய வேலைக்காரர்கள், நம்ம வரி பணத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய வேலைக்காரர்கள் தான் முதல்ல இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள். ஏன் நீங்க வந்து செய்யல, இதனால எங்களுக்கு இவ்வளவு பாதிப்பு அப்படின்னு கேட்டு ஒரு லெட்டரை பதிவு தபால போட்டு தலைமைச் செயலாளர் போட்டு கீழே. இன்னொன்னு என்னன்னா, இப்ப புதுசா வந்து முதல்வர் ஒரு விஷயம் கொண்டு வந்திருக்கான விஷயம்னா, சிறப்பு அதிகாரி முதல்வரின் முகவரி திட்டம் அப்படின்னு ஒரு இதை பதிவு அதை போட்டு 3 காப்பீட்டு போட்டுருங்க, போட்டு பதிவு தபால அனுப்பிடுங்க. அனுப்பிட்டு ஒரு 10 நாள் வரலன்னா அடுத்து உங்களோட மாவட்ட எஸ்பி கிட்டயோ இல்லைன்னா டிஜிபிக்கோ ஒரு லெட்டர் என்னன்னா, இந்த மாதிரி தொடர்ந்து நான் போராடிட்டேன், நொந்து போயிட்டேன், ஐஏஎஸ் போட்டா எதுவும் பதில் சொல்லல, மாவட்ட ஆட்சியர் வந்து எங்களை மதிக்கல,
அதனால அரசு கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக கவர்னர் பார்ப்பட்ட கலெக்டர் ஆபீஸ் வாசல் நடத்த போறேன், எனக்கு அதுக்கு அனுமதி கொடுங்கன்னு முதல்ல கேளுங்க. சரிங்க. டிஜிபி எப்ப நீங்க முதல்ல இந்த விஷயம் பண்ணிட்டு ஒரு 10 நாள் நடக்கலன்னா டிஜிபி கிட்ட கேளுங்க, அனுமதி கேளுங்க. அப்ப அனுமதி என்ன கேப்ப டிஜிபி என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி கலெக்டர் நீங்க போய் நீங்க அனுப்பிச்சிருக்காரு, ஒரு சாமானியம் அனுப்பிச்சிருக்காரு, நீங்க வந்து எதுவுமே பண்ணல, இப்ப அவர் அனுமதி கேட்கறாரு, நான் கொடுக்கலாமா அவன் கேட்பாங்கல்ல, அப்போ வேலை ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். புரியுதுங்களா? இது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அதே போட்டோவை என்னோட நான் நம்பர் தர முடிச்ச பிறகு நம்பர் வரும், அந்த போட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க, நான் என்னோட கூட சமூக ஊடகத்தில் நான் என்னோட குரூப்ல அனுப்பி விடுறேன். நம்ம நிறைய குரூப்ல அனுப்பிச்சு நம்ம நிறைய விஷயங்கள் தீர்வு வந்துருக்குது. ஆனப்பட்ட 10 ரூபா காயின் இருக்கு பாத்தீங்களா, அந்த 10 ரூபா காயினுக்காக முழு முயற்சியா நானும் ராஜ் செய்தி புகார் செய்தி தொலைக்காட்சியும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த 10 ரூபா காயின் மேட்டர் பல மாவட்டங்கள்ல இன்னைக்கு செல்ல வச்சிருக்கோம். சரிங்க. அதனால நீங்க அனுப்புங்க, நம்மளால ஆனதை செய்வோம், கண்டிப்பா செய்வோம். சரி சார், சார் நம்பர் நான் தரேன், கண்டிப்பா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஹாய் போட்டு அனுப்புறேன் உங்களுக்கு. நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி. நன்றி சார், அழைத்ததுக்கு நன்றி சார். சார், இப்போ நம்ம பேசியிருந்தோம் சார் மாற்றுத்திறனாளிகள் பற்றி. அந்த நாள் இன்று இதுக்கு அனுசரிக்கப்படுகிறது, உங்களுடைய பார்வையை சொல்லுங்கள் சார். இது வந்து நம்ம அனுசரிக்கிறத ஒரு நாளாக மட்டும் இல்லாமல் வருஷம் வருஷம் நம்ம இந்த ஒரு நாளாக கொண்டாடுவதற்கு மட்டும் இல்லாமல் அதை வந்து அதுக்கான தீர்வுக்கான ஒரு வழிமுறையை இந்த மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இணைந்து செயல்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். இன்றைக்கி நிறைய குழந்தைகளை பார்க்கலாம், மாற்றுத்திறனாளிகளாக பிறந்த உடனே எடுத்துகிட்டு வந்து அவங்க பெற்றோர்கள் விட்டு போகிறத பார்க்கலாம், ரோட்டில் விட்டு போகிறத சில சம்பவங்கள்லாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர்களை வந்து அநாத ஆசிரமத்தை படித்து வளரக்கூடிய சூழ்நிலையை பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 80% டிசபிலிட்டிஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அரசாங்க வேலையை தமிழக அரசு அது கண்டிப்பாக செய்யணும், மத்திய அரசாங்கமும் அதை செய்யணும் என்ற ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். அதே போல் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி துறையை உருவாக்கணும், தனி அமைச்சரை உருவாக்கணும், மத்திய அரசாங்கம் உருவாக்கணும், மாநில அரசாங்கமும் உருவாக்கணும். அப்படி வந்து அவங்கள வந்து அவங்க வந்து இந்த நாட்டுக்கு சிரமம் கிடையாது, அவங்க எப்படி வேணால் வாழலாம். பணக்காரா வீட்டில் பிறக்கிற மாற்றுத்திறனாளிகள்லாம் ஜாலியாக வாழ்கிறாங்க, ஏழை குடும்பத்தில் பிறக்கிற மாற்றுத்திறனாளிகள்லாம் படாதப்பட்டு அவர்கள் ஏன்டா இந்த நாட்டில் பிறந்தோம் ஏன்டா வளர்ந்தோன்ற ஒரு சிரமத்தில் வாழ்கிறாங்க. அந்த நிகழ்ச்சிக்கே நிறைய வந்து அரசு சார்பாக கிடைக்கக்கூடிய சலுகைகளுக்காக நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேர் வந்து ஃபோன் பண்றது கேட்குறாங்க. குறைந்தபட்சம் வந்து மற்ற பொதுமக்கள் அலைய வைக்கிறது வந்து நம்ம அதுவும் தவறுதான். மாற்றுத்திறனாளிகளுக்காக குறைந்தபட்சம் கருணை காட்ட வேண்டும். மாற்றுத்திறனாளி சர்டிபிகேட் ஒன்று கொடுக்குறாங்க பாத்தீங்களா, இந்த சர்டிபிகேட் இன்னைக்கு உண்மையிலே இந்த நாளில் நீங்க யாராவது நல்லதா நினைக்கிறீங்க அப்படின்னா அமைச்சர் காதலையும் முதலமைச்சர் காதலையும் கேட்குறேன். சரி, மாற்றுத்திறனாளி சர்டிபிகேட் வந்து நல்லா இருக்கவங்க எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்காங்க, ட்ரெயின்ல ஃப்ரீயா டிக்கெட் போகணும், பாஸ் போகணும்ட்டு அதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் செக் பண்ணி மொத்தத்தையும் கேன்சல் பண்ணி உண்மையாலே மாற்றுத்திறனாளி மட்டும் தான் போய் சேரணும். போற டாக்டர்ல பணி நீக்கம் பண்ணணும், இடைநீக்கம்ல பணி நீக்கம் பண்ணி குற்ற வழக்கு அவங்க மேல பதிவு பண்ணணும்ன்றது பேசலாம் சார். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அமுதா. எங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் வேப்பம்பட்டில இருக்கேன் சார். வேப்பம்பட்டு. சொல்லுங்கம்மா, உங்களுடைய புகாரை சொல்லுங்க. இது போல நான் இருந்தது சென்னையில இருந்தோம், விடோ பென்ஷன் ஒண்ணு வந்திருந்தது அந்த அக்கௌண்ட்ல. ஓகே, அது நிறுத்திட்டாங்க. நாங்க இப்போ வேப்பம்பட்டில வந்திருக்கோம். இங்க மகளிருக்காக 1000 ரூபாய் தருதா சொன்னாங்க. அதுக்கு இங்க உள்ள பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கொடுத்து விநிச்சிட்டோம். சரி, ஆனாலும் வர மாட்டுது. என்னுடைய ரேஷன் ப்ரூஃப கொடுத்து ஈசியா மையத்துல கேட்டா ரன்னிங்ல இருக்கு மட்டும் சொல்றாங்க, ஆனா அக்கௌண்ட்ல வர்றதே இல்ல. அதாவது உங்களுக்கு பென்ஷன் வர கைமன் பென்ஷன் அது வரதுனால வந்து உங்களுக்கு இது வரல, உரிமை தொகை வரல, வரதா இருக்கு, ஆனா அதுவும் வரல இதுவும் வரல. ஓகே ஓகே ஓகே, புரியுது, வரல இதுவும் வரல. புரியுது புரியுது புரியுது. இப்ப நான் சொன்ன சொல்லி வாய முடியல பாத்தீங்களா, இந்த மாதிரி பல விதவைகள் பல மாற்றுத்திறனாளிகள் பல பேர் வந்து இன்னைக்கு வஞ்சிக்கப்படுகின்றனர். யாரோ போறாங்க அது வகையில் இந்த அம்மா இது யாருக்காக கேட்டிருக்கீங்க? அவங்களுக்கு தான். அமுதா, அவங்க எனக்காக. உங்களுக்கு என்ன வயதாகுது? எனக்கு 55 வயசு. சரி, ஏன்னா 25 வயசுனா மறுமணம் பண்ணுவாங்கன்றனால அது மேக்ஸிமம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. சரி, அப்ப என்ன நீங்க வந்து சொல்லிடுறேன், தாசில்தார் ஆபீஸ் உங்களுக்கு தெரியுமா? அது ஈசியா மையத்துக்கு தான் சார் போறேன். இல்லம்மா, நான் கேட்டது மட்டும் சொல்லுங்க. அமுதா மேம், அவங்க சார் என்ன கேக்குறாங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு நான் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன், அதனால அதை விட்டுருவோம். நான் கேட்கறது மட்டும் சொல்லுங்க. என்னன்னா தாசில்தார் ஆபீஸ் உங்களுக்கு தெரியுமா? திருவள்ளூர் போனது இல்ல சார். சரி, பரவாயில்ல, உங்க வீட்டு பால் யாராவது மாதிரி வாங்குறாங்கன்னா அவனுக்கு கேட்டுங்க எங்கன்னு. அப்படி இல்லைன்னா என் நம்பர் நான் தரேன். நான் சொல்றேன்னா தாசில்தார் ஆபீஸ்க்கு ஒரு லெட்டர் என்ன பண்ணுங்க, ஜெனரல் பொது தாசில்தார் இல்ல, SSS சோசியல் சர்வீஸ் இருப்பாங்க, சமூக திட்டத்தோட தாசில்தார் எடுத்திருப்பாங்க. அந்த லெட்டர் என்ன பண்ணுங்க, நீங்க லெட்டர் எழுதுங்க. யாருமே புகார் எனக்கு வரல புகார் வரலன்றாங்க. இவங்க என்ன பண்றாங்க, மக்கள்லாம்
நேரா போகும்போது அவங்களுக்கு ஒரு காரணம் சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க, வருவோம் போங்க அப்படின்றாங்க. இந்த வேலை வேணாம், உங்க பேரு உங்க அட்ரஸ் தான் போட்டு இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் இங்க இருந்து இங்க வந்து மாறிட்டேன், வேப்பம்பேட்டு போயிட்டு சென்னையில் வேப்பம்பேட்டு போயிட்டேன், எனக்கு வந்து அந்த 1000 ரூபாய் வந்து இப்போ வரல, எனக்கு இது வந்து என்ன ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், கிடைக்குமா அப்படின்னு கேட்டு அவங்களோட தபாலை வந்து பதிவு தபாலை கொடுக்கணும். நீங்க எதுவும் போனா 20 ரூபா செலவு பண்ணி பதிவு தபாலை போட்டு உட்காந்துருங்க, ஆட்டோமேட்டிக்கா ஃபோன் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க, உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு அது நடக்கலைன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நான் அப்புறம் ஃபோன் பண்றேன், நீங்க சொல்லுங்க, நான் கைட் பண்றேன் உங்களுக்கு. சரியா சார்? எங்க போக சொல்றீங்க? என்ன தாலுகா ஆபீஸ், உங்க ஏரியா பக்கத்துல தாலுகா ஆபீஸ் இருக்கும், நான் சொல்றேன் உங்களுக்கு வேப்பம்பேட்டு நான் சொல்றேன். சரி சார், நான் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சா கூப்பிடுறேன். சரி சார். சார் உங்க நம்பர் குடுக்குறீங்களா? அதான் நிகழ்ச்சி முடிஞ்சா கூப்பிடுறேன். நன்றி நன்றிமா, அழைத்ததுக்கு நன்றி. சரிப்பா, சரி. நன்றி நன்றி நன்றி, அழைத்ததுக்கு நன்றி. நம்ம பேசியிருந்தோம், நம்ம நிகழ்ச்சிக்கே நிறைய பேர் மாற்றுத்திறனாளிகள்லாம் வந்து கால் பண்ணி அவங்களுக்கு குறைந்தபட்சம் அவர்களுடைய தேவைகளே வந்து பூர்த்தி செய்ய முடியாமல் தான் இருக்காங்க. அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளே வந்து பல தடவை கேள்வி எழுப்பியிருக்கோம். ஸோ அதுக்கும் ஒரு கண்டிப்பாக தீர்வு வேணும் இந்த நாள் அப்படின்றத நம்ம குறிப்பிட விரும்புறது. ரெண்டாவது, இந்த இப்போ ரீசெண்டாக அந்த மழை வந்தது, அதில் அந்த ஒரு பாயிண்ட் நம்ம இதில் ஆட் பண்ணணும்னா, எம்டிசி மாநகர போக்குவரத்து கழகம் இவங்க மக்கள் நலனுக்காக சென்னையில் வந்து வெயில் காலத்தில் வந்து இந்த இரும்பு பில்லர் 4 பில்லர் வச்சு ஒரு கியாஸ்க்கு போட்டு விட்டாங்க ரோட்லேயே. கொஞ்சமாவது யோசிக்கணும் நிர்வாகம். அதாவது மாநகர போக்குவரத்து ஏன் லாஸில் போகுதுன்னா, வெறும் பஸ் ஓடுறதுனால மட்டும் அது வந்து இன்கம் இல்லை. சேவை அப்படின்னா சேவையெல்லாம் லாஸ்ட்ல போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நீங்க 1 கோடி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி 1 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல உணவும் போக்குவரத்தும் பஞ்சமே கிடையாது, நைட் அண்ட் டே ஓடிட்டு இருக்கும்போது எப்படி அது லாஸ்ட்ல போக முடியும்? ஒண்ணு, சரியான திட்டமிடாதல், நிர்வாக குறைபாடு. எவ்வளவு படிச்சாலும் நிர்வாக திறன் அற்றவர்கள் நான் சொல்றேன், நேரடி குற்றச்சாட்டு வைக்கிறேன். காரணம் என்னன்னா, வெயிலுக்கு வச்சிங்கல்ல மக்களுக்காக, மழை ஊத காத்து புயல் அடிக்குதா, ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களா, எத்தனை போல் ரோட்லயே வச்சிருக்கீங்க புதைக்காம உதவாம, எவன் மேல உண்டு செத்து போயிடுவான்னு நினைக்க வேணாம். போரூர்ல முந்தா நேத்து ஒரு ரோட்லயே விழுந்து கிடக்குது. நாங்க அவ்வளவு மழையில பொதுமக்களை கூப்பிட்டு அதை வந்து அப்புறப்படுத்தி வச்சிருக்கேன், கையில அறுப்பு எல்லாம் இருந்தாலும் செஞ்சு வச்சுட்டோம். இது மாதிரி சென்னையில எத்தனை இடத்துல அந்த கியாஸ்க் இருக்கு, யாராவது விழுந்து செத்து போயிட்டா ஏன் எப்ப பார்த்தாலும் அந்த வருமுன் காப்போம்ன்ற எண்ணமே படித்த மேதாவிகளுக்கு வரமாட்டேங்குது, வந்த பின் பார்ப்போம்னு ஏன் இருக்கீங்கன்றது என்னுடைய குற்றச்சாட்டு. அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் திட்டமிடுதல் கிடையாது. ஒரு ஆள் போனா பஸ் அனுப்புறாங்க, ஒரு ஆளுக்கு நீ ஒரு ஆளுக்கு அந்த ரூட் போட்டு சிஸ்டம் டைம் போட்டு அனுப்பக்கூடாது, ஸ்டடி பண்ணணும். படித்த மேல உட்காந்து ஏசியில் உட்காந்துருக்கீங்களா, இன்னோவா கார்ல போறீங்கல்ல, பெரிய பட்ட படிப்புல இல்லை, உங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம், 4 பேரோட நின்று போட்டோ எடுத்துக்கிறீங்களா, நீங்க போய் களத்துல நில்லுங்க. களத்துல நீங்க டைம் கீப்பர் அனுப்பாதீங்க. டைம் கீப்பர் வந்து பஸ் பாக்குறதுக்கு நீங்க களத்தை ஆய்வு பண்ணுங்க, எந்த ரூட்ல அதிகமா இருக்காங்க, எந்த ரூட்ல கம்மியா இருக்காங்க, எந்த ரூட்ல அதிகமா பஸ் சர்வீஸ் பண்ணணும், இதெல்லாம் கூட்டி கழிச்சா அந்த சேவைன்றத வந்து நஷ்டம் இல்லாம நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, அப்படி சேவை இருக்கக்கூடியவங்க இந்த பஸ்ல இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டருடைய சம்பளம், அந்த பிஎஃப் பென்ஷன் பிடிச்சிட்டாங்க. எந்த ஐஏஎஸ் ஆகுது, எந்த அமைச்சராவது மாத வருமானம் எனக்கு வேண்டாம், லாஸ்ட்ல போகுது, நானும் சேவை பண்றேன், அந்த 5 வருஷம் இருந்துட்டு போயிட்டு சொன்னீங்கன்னா நான் இதை ஏத்துக்கிறது ரெடியா இருக்கேன். சரி, தொடர்ந்து பேசலாம் சார். நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி, யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம் சார், நான் மதுரை மாவட்டம் சத்திரவாக்கத்தில் டி சேதுராமன் பேசுறேங்க சார். சேதுராமன் சார், உங்களுடைய புகாரை சொல்லுங்க. அதாவதுங்க, நான் வந்து வளையவெட்டிக்கு பெரியாருக்கு ஒரு சிமெண்ட் ரோடு போகுதுங்க சார். வளையவெட்டி டு பெரியார் சிமெண்ட் ரோடு போகுது. ஓகே. அந்த ரோட்டுக்கு அந்தாண்ட பெருக்காள் வந்து இந்த பக்கம் எனக்கு பாதை விடாம இடைஞ்சல் பண்ணி இடம்னு சொந்தம் கொண்டாடுறாருங்க சார். சரி, அது பிறம்போக்கு இடம் சார். திரு கங்காதரன் சார், அது கரிக்கார வெட்டிக்கு தண்ணி ஓடுதுங்க சார். புரியுது சார். சரி சார், கேளுங்க சார் ஆன்சர். சார் கேக்குதுங்களா? சார் கேக்குதுங்க சார். சரிங்க சார். என்ன அது எந்த டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க சார், டிவி பார்க்காம பேசுங்க. டிவியை நிப்பாட்டிட்டேன் சார். சொல்லுங்க சார். அது எந்த வகை, நம்மளுடைய இடம் எந்த வகையான இடம் சார்? அது வந்து சொந்த இடம் சார். எனக்கு வந்து பெரம்போ பாதை நடவாதை விட்டுருக்காங்க சார் வீட்டுக்காரங்க. சரி, அந்த இடத்து வரைக்கும் பஞ்சாயத்து ரோடு இருக்கு சார், அந்த ஆத்து பெரம்போக்கு வரைக்கும். சரி, இந்த வளையவெட்டி ரோட்ல அந்தாண்ட இருக்காள் வந்து எனக்கு இடம் சொல்லி சொந்தம் கொண்டாடிட்டு எனக்கு பாதையே விட மாட்டேன்றாருங்க சார். ஐயா, இப்போ அந்த பாதை யார் விட்டது உங்களுக்கு? எங்களுக்கு இந்த இடத்துக்காரர் தான் சார் விட்டாரு. சரி, அந்த இடம் வந்து எந்த உங்களுக்கு பஞ்சாயத்து வருதா, ஊராட்சி, எதுல வருது? நகராட்சியா, மாநகராட்சியா? ஊராட்சி தான் சார் வருது. ஊராட்சி. அந்த ஊராட்சிக்கு அந்த இடத்த பதிவு பண்ணி கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்கீங்களா நீங்க அந்த பாதையை? வளையவெட்டி ரோடு வரைக்கும் பத்திரம் பதிஞ்சு கொடுத்துருக்காங்க சார். அந்த ஊராட்சிக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்கீங்களா சார்? என்ன சார்? இப்போ உங்களுக்கு அந்த வழி விட்டுருக்காங்களே? ஆமா சார். அந்த வழிய ஊராட்சிக்கு பதிவு பண்ணி கொடுத்துருக்கீங்களான்னு கேக்குறேன். அந்த பாதையை ஊராட்சியில பதிவு ஆயிருக்கு சார். பதிவு ஆயிருக்கு. சரி, இப்ப யாரு பிளாக் பண்றாத?
அத அடுத்த ரோட்டுக்கு அடுத்தால அங்கிட்டு இருக்க வந்து இங்கிட்டு பிளாக் பண்றாங்க சார், இடம் பண்றாங்க சார். சரி ஓகே, அப்படி நீங்க அந்த ரோட வந்து ஊராட்சிக்கு நீங்க பதிஞ்சு குடுத்தீங்கன்னா சரி சார், அவங்க பிளாக் பண்ண முடியாது. சரி சார், அது வந்து சமூக குற்றம், அது புரியுதுங்களா? சரிங்க சார். நீங்க வந்து உடனடியா வந்து நம்ம எந்த தாலுகா வருது அது? அது வாடிப்பட்டி தாலுகாவுல வருது சார். வாடிப்பட்டி தாலுகாக்கு ஒரு தாசில்தாருக்கு ஒரு புகார் பண்ணுங்க. சரி சார். தாசில்தார் கிட்ட இது மாதிரி வந்து நான் இந்த ரோட்டு மனையை வந்து நாங்க வந்து இந்த ஊராட்சிக்கு பதிவு பண்ணி கொடுத்துட்டோம், சரி, அதனால வந்து இவர் இந்த பக்கத்து மனை வந்து இந்த வழியை வந்து இந்த ரோட வந்து ஆக்குபைட் பண்றாரு சரி சார் அப்படின்னு தாசில்தார்ல ஒரு புகாரை கொடுங்க. சரி சார். கலெக்டர் கிட்ட ஒரு புகாரை கொடுங்க. சரி சார். அந்த எஸ்பி கிட்டயும் ஒரு புகாரை கொடுங்க. போலீஸ் காவல்துறை மாவட்ட காவல்துறைக்கும் ஒரு புகார் கொடுங்க. சரி சார். நம்ம லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கும் ஒரு புகாரை கொடுங்க. அது எதனா மடக்கி எதனா பண்றாரா? அதுல வழியில எதனா மடக்கி எதனா பண்றாரா? இல்ல சார், சும்மா சார் ராத்து புறம்போக்கு சார். சரி 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 சார், அவங்க சார் சொன்ன மாதிரி நீங்க புகார் கொடுங்க. புகாரை விசாரிச்சு உங்களுக்கு அந்த வழியை மடக்காம உங்களுக்கு பாதையாவே இருக்காது. நன்றி நன்றி. அந்த ஓட வரைக்கும் பாதை இருக்கு சார், சிமெண்ட் ரோடு இருக்கு சார். இல்ல அதுதான் சார் சொல்றாங்க, நீங்க அந்த எங்கெங்க புகார் கொடுக்கணும்ன்ற அந்த லிஸ்ட் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க அதுபடி நீங்க புகார் கொடுங்க. ஓகேங்களா? நன்றி, அழைத்ததற்கு நன்றி. சார் அழகர் செந்தில் சார், இன்னைக்கு நம்ம ஏற்கனவே இந்த வேர்ல்டு டிசபிலிட்டிஸ் டே பார்த்தோம், அதே மாதிரி இன்னைக்கு வேர்ல்டு அட்வொகேட் டே. வந்திருக்கிற விருந்தினர் 2 பேருமே அட்வொகேட். நீங்க சொல்லுங்க சார் இந்த டே பற்றி. ஒரு வழக்கறிஞரா தமிழகத்தில் உள்ள அனைத்து வழக்கறிஞர் நண்பர்களுக்கும் வழக்கறிஞர் தின வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ என்னென்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு வருத்தமான விஷயம்னா வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்ற சொல்லி பல அம்ச கோரிக்கைகள், பல போராட்டங்கள், கவன ஈர்ப்பார்ப்பாட்டங்கள்லாம் பண்ணியாச்சு. வழக்கறிஞர் மீதான தாக்குதல் அதிகரித்துள்ள நிலையில் பார் கவுன்சில் ஜூலை 2ஆம் தேதி அன்றைக்கி ஒரு மசோதா கொடுத்தாங்க. இந்த மாதிரி யாரெல்லாம் தாக்குறாங்களோ, வழக்கறிஞர் தாக்குறாங்களோ அவங்களுக்கு 6 மாதத்துலேருந்து 5 வருடம் சிறை தண்டனை கொடுங்க. வழக்கறிஞர் தாக்குதல் உட்பட்டானா அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா நஷ்டஈடு கொடுங்க. இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஜூலை 2ஆம் தேதி, இன்னைக்கு we are in டிசம்பர். ஏன் ஒரு உயிர் போய் ஒரு உயிராக போக விட்டுட்டு அப்புறம் பண்ணணும்? பாதுகாப்பு மசோதா இப்போ டாக்டருக்கு போடுறீங்க, அப்போ ஒரு ப்ரொஃபஷன் போடும்போது ஒரு ப்ரொஃபஷன் என்ன பிரச்சனை? அது எல்லாமே சர்வீஸ் தானே பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அந்த வழக்கறிஞர்களான விஷயங்கள் பண்ணால் நல்லா கொண்டது ஒரு விஷயங்கள். ஸோ அந்த வகையில் வந்து நீங்கள் பார்த்துப்பீங்க, ஓசூர், கன்னியாகுமரி, தேனி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த வழக்கறிஞர்கள் வந்து வெட்டப்பட்டது போலதான். ஸோ வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தயவுசெய்து மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு வழக்கறிஞராக, பொதுமக்கள் உரிமை இயக்க தலைவராக நான் கேட்டுக்கொள்வது என்னன்னா, தயவுசெய்து வெகு விரைவில் இல்லை, இந்த வருஷம் முடியறதுக்குள்ள பண்ணிங்கன்னா இன்னும் சந்தோஷம். ஏன்னா புது வருஷத்துக்கு எங்களுக்கு வழக்கறிஞர்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தீங்கன்னு நினைச்சோம். வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டத்தை தயவுசெய்து 2 அரசுகளும், மத்திய அரசும் மாநில அரசும் நிறைவேற்றி அந்த மசோதாவை வந்து நிறைவேற்றுற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி சார். ஒரு நிமிஷம் சார், நம்ம பேசலாம். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம், புகார்பட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், நான் சுப்பிரமணியன் சார். எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க சார்? நேர்க்க வந்தவாசி சார். வந்தவாசி. சொல்லுங்க சார், உங்களுடைய புகாரை சொல்லுங்க சார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேறு தாலுகா சார். பெண்ணலூர் கிராமத்துல நம்ம அப்பா வந்து ஒரு இடம் வாங்கியிருக்காரு சார், நத்த இடம். சரி. அந்த இடம் வாங்குறதுக்கு முன்ன கோர்ட் ஆர்டர் 2 பேருக்கு இதுவா இருந்திருக்கு சார். கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வாங்கியிருக்காங்க. அந்த இடம் ஒரு 10 சென்ட் வாங்கியிருக்கேன் சார். சரி. அப்பா 96ல வாங்கிறாரு. இப்ப பட்டா கேட்டா பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார். ஓகே. பத்திரம்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு சார். ஈஸியில ஐயா வணக்கம். நத்தம் சொல்றீங்களா அந்த இடம்? ஆமா சார். எந்த வகையான நத்தம் அது? அது கிராமம், வில்லேஜ் சார். வில்லேஜ்ல அது நத்தம் புறம்போக்குன்னு காட்டியிருக்கு சார். அதுல நத்தம் நம்ம அப்பா வாங்கியிருக்காரு சார் 96ல. நத்தம் புறம்போக்கு புறம்போக்குன்னு வில்லேஜ் அக்கௌண்ட்ல இருக்கு சார். அதான் நத்தம் புறம்போக்கு பத்திரம் எப்போ பதிஞ்சீங்க? 1996ல பண்ணிருக்காங்க சார். இப்ப அந்த கோர்ட் ஆர்டர் மூலமா அந்த இடம் வந்துச்சுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வித்தவங்களுக்கு? சார் வித்தவங்களுக்கு வந்து 1984ல கோர்ட் ஆர்டர் மூலமா அது 2 பாகமா வந்திருக்கு சார். அந்த ஒரு பாகத்தை அப்பா வாங்கியிருக்காரு சார். சரி, அவங்களுக்கு எதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போனாங்க அவங்க? சார் அது 20 சென்ட் இருந்து சார். ஒரு நாயுடு, ஒரு ரெட்டியார் இருக்கு சார். சரி. 2 பேரும் கோர்ட்டுக்கு போய் அது மதியம் பண்ணி ஆளுக்கு 10 சென்ட் எடுத்திருக்காங்க சார். சரி, இப்ப அதுல வந்து பட்டான்னு காமிச்சிருக்காங்களா அந்த கோர்ட் ஆர்டர்ல? காமிச்சிருக்காங்க சார் வில்லேஜ் அக்கவுண்ட்ல. எப்பா? புறம்போக்கு வில்லேஜ் அக்கவுண்ட்ல புறம்போக்குல காமிச்சிருக்காங்க சார். அவங்க அந்த கோர்ட் தீர்ப்புல என்ன காட்டிருக்காங்க சார்? 2 பேரும் சரிபாகமா 10 சென்ட் போட்டுருக்காங்க சார் கோர்ட் ஆர்டர்ல. ஐயா ஒண்ணு இல்ல, அதுக்கு வந்து நீங்க வந்து இப்ப எவ்வளவு நாள் உங்க என்ன விவசாய இடமா வருதா இல்ல வந்து வீட்டு மனையா வருதா? அது சார் வீட்டு மனை சார். அது ஃபுல்லா வீட்டு மனை ஏரியா. சரி, ஓகே. இப்போ நீங்க அந்த 10 சென்ட்ன்றது இது வந்து நீங்க அதுக்கு ஆல்ரெடி வந்து நத்தம் புறம்போக்கு, அது புறம்போக்கு வில்லேஜ் அக்கவுண்ட்ல இருக்கு. அதான் நீ வில்லேஜ் அக்கவுண்ட்ல நத்தம் புறம்போக்கு இருக்குதுனால அந்த புறம்போக்குக்கு நீங்க வந்து 3 சென்ட்டுக்கு தான் பட்டா வாங்க முடியும். ஓகேங்களா? நீங்க 10 சென்ட்டுக்கு பட்டா கேட்க முடியாது.
சார் இப்போ நீங்க வந்து அந்த VORA கிட்ட நீங்க ஆல்ரெடி மனு கொடுத்துறீங்களா பட்டாவுக்காக? சார் பட்டாவுக்கு கொடுத்துருக்கோம், 1 year ஆகுது சார். ஆர்டி ஆஃபீஸ்ல கொடுத்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை சார். கலெக்டர் கையில கொடுத்தீங்களா? கலெக்டர் இப்ப கொடுத்துருக்கேன் சார், 1 monthக்கு முன்னே. சரி, அது ஒரு 90 நாள் ஆகட்டும். இப்போ இவ்வளவு நாள் உங்ககிட்ட அந்த இடம் இருந்துச்சுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு உங்ககிட்ட? இவ்வளவு நாள் 96ல இருந்து உங்ககிட்ட இருக்குன்னு பத்திரம் இருக்குல்ல சார்? பத்திரம் இருக்கு. அந்த எதனா அதுல வச்சிருக்கீங்களா? அந்த இடத்துல காலியா வச்சிருக்கீங்களா? சார் காலியா வச்சிருக்கோம். எல்லாம் நாங்கெல்லாம் பொழப்புக்கு வெளியே வந்துட்டோம் சார். அங்க சரி, ஓகே. ஒரு 90 நாள் இப்ப கலெக்டர் கிட்ட 1 மாசம் ஆயிருக்கு. 90 நாள் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீங்க மீண்டும் புகார்பட்டை தொடர்பு கொள்ளுங்க. சரிங்க சார், சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி நன்றி. அடுத்தது நன்றி சார். அட்வொகேட் டே பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த வழக்கறிஞர்கள் என்பது ஒரு நோபல் ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க. இந்தியாவில் மிகப்பெரிய ஆளானவங்க எல்லாருமே வந்து அட்வொகேட்டாக படித்தவங்க தான். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வேர்ல்டு லெவலில் கொண்டாடினாலுமே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டாக்டர் பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களுடைய பிறந்த நாளையும் நம்ம அதனுடைய டே தான். அவருமே ஒரு லாயராக இருந்தார். கான்ஸ்டிடியூஷனுக்கு வந்து முக்கியமான பங்கு. அவருடைய பர்த்டே தான் இன்னைக்கு வந்து அட்வொகேட்ஸ் டேவை நம்ம கொண்டு வரோம். பாபா சாஹிப் அம்பேத்கருடைய பெரிய ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய அறிவாளின்னு இங்கிலாந்தில் இருக்கவங்களாம் முத்திரை கொடுத்தன ஒரு பெரிய ஒரு அறிவாளியை அட்வொகேட் மூலியமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அதன் பிறகு சுதந்திர போராட்ட வீரர் காந்தியும் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கி வந்து சமூகத்தில் சாதாரணமாக விளிம்புநிலை மக்கள் அவங்க இன்றைக்கி கூட பார்த்தோன்னா சுதந்திரம் பெற்று இத்தனை ஆண்டுகள் ஆனால் கூட அவங்களுக்கான உரிமைகளை வந்து இன்றைக்கி சாதாரண கடைக்கோடியில் இருக்கிற மக்களுக்கான ஒரு உரிமைகளை பெற்றெடுக்கக்கூடியவர்கள் வந்து வழக்கறிஞர்கள் தான். அவங்க கூட நிற்கிறவங்க. அது ரோட்டில் போராட்டமாக இருந்தால் இருக்கட்டும், கோர்ட்டில் இருந்தாலும் சரி, இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஃபீஸ்லையாக இருக்கட்டும், தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கட்டும், VORA ஆஃபீஸில் இருக்கட்டும், ஒரு எளிமையான மனிதர்களுக்கு போராட்டம் பண்ணி ஒரு அவங்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அட்வொகேட்ஸ் தான். இது வந்து ஒரு நோபலான ஒரு தொழில். இது இந்த தொழிலில் இன்னைக்கு அட்வொகேட்ஸ் டே நம்ம கொண்டாடுறது ஒரு பெருமையாக நம்ம எடுத்துக்கணும். அதே சமயத்தில் இன்னைக்கு வந்து வழக்கறிஞர்கள்லாம் பாதுகாப்பற்ற சூழ்நிலை இருக்கு. அழகர் அண்ணன் சொன்னார், சரியா சொன்னார். இன்னைக்கு நீங்க பார்க்கலாம், இன்னைக்கு வந்து வழக்கறிஞர்களும் ஒரு பாதுகாப்பே கிடையாது. கேட்டா வந்து இன்னைக்கு என்னன்னா ஒரு இன்னைக்கு வந்து பிரிக்கிறாங்க அட்வொகேட்ஸை. அவங்க வந்து ஆந்திராவில் படிச்சிட்டாங்க, அவங்க பெங்களூர்ல படிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த அட்வொகேட்டுக்குள்ள ஒரு பிரிச்சு அவங்கள வந்து ஒரு சிறுமைப்படுத்துறாங்க. இதை பத்தி இன்னும் விரிவா பேசுவோம் சார். ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் அம்மா, உங்க பேர் சொல்லுங்க. அம்மா ஐயா, உங்க பேர் சொல்லுங்க முதல்ல. அம்பேத்கர் காலனி, கோவை மாவட்டம் அம்பேத்கர் காலனி. சொல்லுங்க சார். பழனிசாமி சார். என்னுடைய பட்டாவில் வந்துங்க அந்த ஆன்லைன் பதிவு பண்ணுவாங்க இல்லைங்க, மணிகர் ஆப்ஸ் எல்லாம். சரியா புரியல சார், இன்னொரு சொல்லுங்க. மணிகர் ஆப்ஸ் பட்டா கொடுக்கும்போது பின்னாடி ஒரு நத்தமனு பிரிச்சு கொடுப்பாங்க இல்லைங்க, VAO பட்டா கொடுக்குறது. ஐயா சொல்லுங்க. பட்டா பிரிச்சு கொடுக்கும் போதுங்க, சரி, பட்டா பிரிச்சு கொடுக்கும் போதுங்க அந்த இடத்துல வந்து 431க்கு பதிலாக 432 போட்டாங்க பதிவு பண்ணும் போதுங்க. புரியுது. பதிவு பண்ணுவோம். அது என்ன சொல்றாங்க, வேற வீதி காட்டுதுங்க. என்னுடைய வீட்டு வீதி காட்டாம வேற வீதி காட்டுதுங்க. சரி, அது மிஸ்டேக் ஆயிடுச்சு. பிழை திருத்தம் பண்ணணும் சார். பணத்தை கட்டி இப்ப அளக்க வர மாட்டேங்கிறாங்க, வேற பட்டாவும் தர மாட்டேங்கிறாங்க. இப்ப நீங்க வந்து யாருக்கிட்ட மனு கொடுத்துருக்கீங்க? கலெக்டர் கொடுத்துங்க, முதலமைச்சர் கொடுத்துங்க. இல்ல, நீங்க கொடுத்துங்க. அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்க. இதுக்கு வந்து அதிகாரம் பெற்றவர் ஒரு பட்டா திருத்தல், ஆள்நிலை பிறைய திருத்தல், கூட்டுறது எல்லாத்துக்கும் அதிகாரம் ஆர்டிஓக்கு தான் உண்டு. ஆர்டிஓ கொடுத்துங்க. ஆர்டிஓ கொடுத்து எவ்வளவு நாள் ஆகுது? ஆர்டிஓ கொடுத்து அது வந்து பட்டா வீதி மாறி இருக்குது. இல்ல, எத்தனை நாள் ஆகுதுன்னு கேக்குறேன். அது கொடுத்து 8 மாசம் ஆச்சுங்க. 8 மாசம் ஆயிடுச்சு. உங்களுக்கு VO வந்து விசாரிச்சாரா? விசாரிச்சு அப்படியே போயிட்டாருங்க, பார்க்கலான்ட்டு போயிட்டாருங்க. சார், VO விசாரிச்சிருப்பாரு, RA விசாரிச்சிருப்பாரு, தாசில்தார் கிட்ட அந்த ரிப்ளை வந்து திருப்பி ஆர்டிஓ கிட்ட போயிருக்கு. உங்களுக்கு ஆர்டிஓல இருந்து சம்மன் வந்துச்சா? கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்க, மறுபடியும் வரவே 8 மாசம் ஆச்சுங்க. இப்போ எத்தனை நீங்க வாய்தா அட்டெண்ட் பண்ணீங்க ஆர்டிஓ ஆபீஸ்ல? ஆர்டிஓ கொடுத்து 5 மாசம் இருக்குங்க. இல்ல, நீங்க எத்தனை வாய்தாக்கு போனீங்க ஆர்டிஓக்கு? அவர் 3-4 தடவை போய்க்கிறீங்க. திருப்பி கூப்பிடுவாங்க 4 தடவை. இப்ப நான் 5 மாசத்துல 4 தடவை போயிட்டீங்க. திருப்பி 45 நாளுக்கு வாட்டி கூப்பிடுவாங்க உங்களை. அப்படிங்களா? ஆமா, ஏன்னா அது வந்து உங்களுக்கு நம்மள அந்த மாவட்டத்துல இருக்கிற பட்டா சம்பந்தப்பட்ட ஆன்லைன் பட்டா மாற்றம் எல்லாத்துக்கும் அவங்க தான் ஹெட். சரி. உங்கள மாதிரி பல வழக்குகளை பார்க்கணும் அவங்க. சரி. அவர் 45 நாளுக்கு வாட்டி தான் கூப்பிடுவாங்க, டெய்லியும் கூட முடியாதுல்ல. சரி. உங்களுக்கான ஆதாரங்கள் இங்க வச்சீங்க. சரி, பணம் கட்டுன ஆதாரம் இருக்கு. எல்லா ஆதாரங்களும் இங்க அங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அங்கே கொடுத்துருங்க. அவங்க கொடுத்தீங்கன்னா அது கோர்ட்ல உங்களுக்கு வந்து மாத்தி கொடுத்துருவாங்க. அப்படிங்களா? சரி. ஆமா. சரி. பட்டா மாத்தி எஸ் சார். அதான் நீங்கள் வந்து அந்த
சார் அதுக்கான விளக்கத்தை என்னோட சொல்லுங்க. அந்த பட்டா மாத்திரம் தான் வந்து வைக்கும்போது அவர் கேட்டிருந்தார் சார். அந்த ஆர்டிஓ இருக்குல்ல சார், இப்போ ஆர்டிஓ கிளைம் கொடுத்துறாங்கன்னா இங்கே விஓ ஆர்ஐ ரிப்போர்ட்லாம் எடுத்துட்டு அங்கே போயிடும். போன பிறகு வந்து இந்த இடம் வந்து 431க்கு 432 இருக்கு. சரி சரி. இந்த 432 ஆன்லைன்ல மாறி இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க. மாறி இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வந்து அதை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. சரி ரைட் ஓகே சார். அந்த வழக்கறிஞர்கள் வந்து நிறைவு செஞ்சுட்டு நம்ம அடுத்து ஓகே சார் புரியுது. வழக்கறிஞர்கள் பற்றி பேசியிருந்தீங்க, சிறுமைப்படுத்துறாங்கன்னு சொல்லி நிறைவு செய்ய அடுத்து உங்கள்கிட்ட வரேன் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து ஆந்திராவில் படித்தாங்க, பெங்களூரில் படித்தாங்கன்னு சொல்லி அட்வொகேட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து சிறுமைப்படுத்துறாங்க. இது வந்து கண்டிக்கத்தக்கது. இது மோஸ்ட்லி பண்ணுறது யாருன்னா இந்த காவல்துறை அதிகாரிகள் நிறைய பேர் பண்ணுறாங்க. இதை நிறைய பேர் பண்ணுறதுல சில பேர் கரெக்டாக இருக்காங்க, சில பேர் பண்ணுறாங்க. என்னைக்கு வந்து ஒரு அட்வொகேட்டு சட்டத்தின்படி அவங்க வந்து படிக்க சொல்ல லாயராக இருக்கலாம், அவங்க என்ரோல்மெண்ட் பண்ண போதும் அட்வொகேட் ஆகிடுவாங்க. ஒருத்தருக்கு வக்காலத்து போடக்கூடிய பவர் என்னைக்கு வருதோ அவங்க அட்வொகேட்டு மட்டும் படிக்கிறாங்க, படித்து முடிச்சு என்ரோல்மெண்ட் பண்ணலாம், அவங்க லாயர். இந்த லாயருக்கு அட்வொகேட்டுக்கான வித்தியாசம் இதுதான். அவங்க எப்போ வந்து என்ரோல் பண்ணி அட்வொகேட் ஆகுறாங்களோ அதன் பிறகு வந்து அவங்கள வந்து சிறுமைப்படுத்துறது வந்து எந்த விதத்தில் நியாயம். இதை பார் கவுன்சிலிங் ஒரு அறிக்கை விடணும். இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு இதுலையும் வந்து யாரையும் சிறுமைப்படுத்தக்கூடாது. அவங்கள என்னைக்கு அவங்க பார் கவுன்சில் தமிழ்நாடு பார் கவுன்சிலிங் என்ரோல் பண்ணிட்டாங்க, பண்ண பிறகு எந்த சிறுமைப்படுத்தல எந்த விதத்தில் நியாயம். ரெண்டாவது வந்து இன்னைக்கு வந்து வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு வந்து தமிழக அரசும் மத்திய அரசும் உறுதிப்படுத்தணும். நிறைய மாநிலங்களில் உறுதிப்படுத்திருக்காங்க. சரி, தமிழக அரசும் உறுதிப்படுத்திட்டு அவங்களுக்கு எந்த ஒரு அச்சுறுத்தல் வந்தாலும் அச்சுறுத்தல் வந்து நிறைய இப்போ நீங்க நிறைய பிரச்சனைன்னா அச்சுறுத்தல் ஒரு சில காவல்துறையும் சரி அரசாங்கம் சரி அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்கிறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே அந்த சில முரண்பாடுகள் இருக்கிறதுனால அவங்க சரியா பாக்குறது இல்லைன்றது குற்றச்சாட்டா இருக்கு. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? உங்க பேர் சார்? சொல்லுங்க, உங்க புகார் சொல்லுங்க சார். சார் நாங்க வந்து என்னோட இடம் வந்து 1986 தமிழ்நாடு ஜிடிஎஸ்சி வர போய் அக்விசிஷன் பண்ணாங்க சார். எந்த இடத்துல இருக்கு? 1986ஆம் ஆண்டு சார் ஜிடிஎஸ்சி பண்ணோம். பொசிஷன் நாங்க இது வரைக்கும் நான் தான் சார் இருக்கோம். நாங்க புரியுது பொசிஷன் நாங்க தான் இருக்கோம் சார். சரி, நாங்க வந்து இந்த பூத்தொகுதி முதலமைச்சர் சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் போடுறோம் சார். அப்போ முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து இந்த தொகுதியில் முதலமைச்சர் சொல்லிட்டு ஒரு அது அடிப்படையில் நாங்க புகார் கொடுத்தோம் சார். அவர்கிட்ட நிறைய புகார் கொடுத்தோம் சார். நாங்க இல்ல என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? நீங்க உங்க பூர்வீக இடம் இருக்கு சொன்னீங்க, அதுல என்ன பிரச்சனை? ஆமா சார், அது 86ஆம் வருஷம் தமிழ்நாடு ஜிடிஎஸ்சி வேற அப்ளிகேஷன் பண்ணாங்க சார். சரி, நான் நில எடுப்பு பண்ணாங்க சார். அது நில எடுப்பு பண்ணிட்டாங்களா? ஆமா சார் பண்ணாங்க. எடுத்து அதை ஜியோ நாங்க தான் இந்த வருஷம் நாங்க தான் சார் இருக்கோம். சரி சரி சார், நீங்க பேசுங்க. ஐயா வணக்கம். இப்போ உங்களுக்கு வந்து கலெக்டர் வந்து நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. அப்போ ஆமா கொடுத்தோம் சார். அது கொடுத்தாங்க. அப்புறம் இப்போ நான் கேக்குறேன், கொடுத்துட்டு அது உங்க கையில பொசிஷன் இருக்கிறதுனால நீங்க சொல்றீங்க அதை. ஆமா சார். நிலம் எடுக்கிற செட்டப் என்னன்னா உங்களுக்கு நோட்டீஸ் கொடுத்து பணம் கொடுத்துறாங்களா? பணம் வாங்கிட்டீங்களா? பணம் அந்த இடம் யார் பேர்ல இருக்கு? அம்மா பேர்ல இருக்கு சார். சரி, இப்போ வந்து நீங்க அந்த ஆர்டரை எடுத்து நீங்க சேலஞ்ச் பண்ணீங்களா? புகார் கொடுக்கல. நீங்க அது கலெக்டர் ஆர்டர் வந்து நீங்க புகார் கொடுத்தலாம் சேலஞ்ச் பண்ண முடியாது. நில எடுப்பு சட்டத்தின்படி செக்ஷன் 5ல நிலம் எடுக்கிறது அது. ஆமா, அது கலெக்டர் எடுத்திருப்பாரு. நீங்க வந்து அந்த ஆர்டர் இப்போ நீங்க இடம் எடுக்கலன்றதுனால நீங்க சொல்றீங்க, நீங்க பொசிஷன் இருக்கிறதுனால நீங்க அந்த ஆர்டரை சேலஞ்ச் பண்ணுங்க. சேலஞ்ச் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும். இல்லனா எப்போ வேணா அந்த இடத்தை எடுத்துருவாங்க. சரி சார், தொடர்ந்து என்ன சார் பண்ணணும் நாங்க கூப்பிடுவாங்க. திருப்பி நிகழ்ச்சி முடிஞ்சா உங்களை தொடர்பு கொள்வாங்க, உங்களுக்கு விளக்கமா சொல்லுவாங்க சார். ஓகேங்களா? நன்றி சார். இப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு செய்தி சொல்கிறேன். நேற்று போரூர்லேருந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கூப்பிட்டாரு. சார் வீட்டில் வந்து சின்னதாக ஒரு யூனிட் மாதிரி வச்சு ஒரு இது நடத்திட்டு இருந்தேன். லேபர் டிபார்ட்மெண்ட்டு நான் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். வந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது வந்து சட்டத்துக்கு புறமான செயல், 18,000 ஃபைன் கட்டுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் என்ன பண்ணாரு, ஏங்க 18,000 கட்டணும் அப்படின்னு பேசி பேர்கன் பண்ணி 3,000 ஃபைனை வந்து கையில் காசு கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்தாரு. அது ஒரு கட்சி சார்ந்த ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு விசிட்டிங் கார்டு. எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சாதி அமைப்பு கொண்ட பேரை கொண்ட பிரிவுன்னு போட்டு இந்த மாதிரி போட்டு நேற்று வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. தயவுசெய்து மக்கள்கிட்ட சொல்கிறேன், அப்படி உண்மையிலே அதிகாரம் இருந்தால் கூட சார் நீங்கள் ஃபைன் கட்டணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்கள் சார், நான் நேராக ஆஃபீஸ்க்கு வந்து கட்டுறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் கட்டிட்டு ரிசிப்ட் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கூட்டம் கிளம்பி மிரட்டி சம்பாதிக்கிறது ஒரு கூட்டம் கிளம்பியிருக்கு. தேனாம்பேட்டில் ஆஃபீஸுன்னு சொல்லி போட்டிருக்கு. தயவுசெய்து இந்த மாதிரி வரக்கூடிய ஃப்ராடுகளை தயவுசெய்து நீங்கள் வந்து உஷாராக இருங்க மக்கள். இல்லை 100க்காவது ஃபோன் பண்ணுங்கள்.
அப்போ என்னன்னா ஏன் மக்கள் பண்ண மாட்டேன்றீங்கன்னா, நீங்கள் ஒரு முறையாக ஒரு ஆஃபீஸை எடுத்து வாடகை எடுத்து நடத்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் வராது. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ண போய் தான் அவங்க அதை வந்து பிளாக்மெயில் பண்ணுறாங்க. பிளாக்மெயில் அது வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்தால் கண்டிப்பாக ஃபைன் போட்டு சார்ஜ் ஷீட்டை கொடுத்துட்டு போயிடுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் பேரை சொல்லிட்டு ஒருத்தர் செக்ரட்டரின்னு சொல்லிட்டு வராருன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இதை நேற்றே நான் அந்த நம்பருக்கு கால் பண்ணேன், அந்த நம்பர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வந்துச்சு. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஃப்ராடுன்னு தெரிஞ்சு போச்சு. தயவு செய்து மக்கள் அது கேர்ஃபுல்லாக இருங்க. ஒன்று. ரெண்டாவது, வீட்டுக்கு வந்து கேஸ் செக் பண்ணுறாங்கன்னா கேஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து ரூல் படி பண்ணிவிட்டு அதுக்கு 300 ரூபா வாங்கணும்லாம் அவசியம் கிடையாது. இது அவங்க வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழி. கேஸை செக் பண்ணுறாங்க, ரெகுலேட்டரு ஓஸ் பைப்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் மாற்றுங்கன்னு சொல்லி அந்த டீலரை வந்து வளர்க்கறதுக்காக கம்பெனிகளே கை கோக்குற ஒரு நிலைமையில் இருக்கிறோம். அப்படி வந்து எங்களுக்கு தேவையில்லைன்னு வெளியே அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லுங்க. இது கட்டாயம் கிடையாது அப்படின்னு பேசலாம் சார். வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் நான் சுப்பிரமணியன் பேசுறேன் சார். எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க சார்? தென்காசி ஆலங்குளம் தாலுகால இருந்து சார். சொல்லுங்க சுப்பிரமணியன் சார், உங்க புகார் சொல்லுங்க சார். சின்ன மகளுக்கு ஜாதி சர்டிபிகேட் அப்ளை பண்ணியிருந்தேன் சார், எஸ்சி பறையன் இந்து அப்படின்ட்டு. சரி. தகப்பனாருக்கு வந்து ஜாதி சர்டிபிகேட் இருக்கு, அவங்க மகளுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. மகாராஷ்டிரால இருக்க ஆளுக்கு தமிழ்நாட்டுல கிடையாது அப்படிங்காங்க சார். திரு கங்காதரன் சார், இப்போ அவங்க பர்த் எங்க போடுறாங்க அந்த பாப்பா? சார் பர்த் வந்து மகாராஷ்டிரா சார். அது நம்ம ஜியோவே பாஸ் பண்ணிட்டாங்களா? அதுக்கு முன்னாடிலாம் இருந்துச்சு, அப்படி மாற்றி கொடுத்துருந்தாங்க. சரி. நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஆக்ட் கொண்டு வந்து அதுக்கு பிறகு வந்து எங்கே பிறக்கிறாங்களோ அங்கே தான் வாங்க முடியுன்ற ஒரு ஜியோ கொண்டு வந்தாங்க. சரி சார். அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இடத்த வந்து எங்கே வேணா பண்ணலான்ற ஒரு ஆக்ட் இருந்துச்சு, ஞாபகம் இருக்குங்களா? சரி சார். அதன் பிறகு அதெல்லாம் அபலிஷ் பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் எங்கே பர்த் ஆகிருக்கோ அந்த பாப்பா அங்கே தான் வாங்க முடியும். எந்த ஹாஸ்பிட்டலில் பிறந்திருக்கோம்? மகாராஷ்டிரா தான் வாங்க முடியும், தமிழ்நாட்டில் வாங்க முடியாது. தமிழ்நாட்டுல வாங்க முடியாது. இப்ப பாப்பா எங்க இருக்கு? மகாராஷ்டிரால தான் படிச்சிட்டு இருக்காங்க சார். அப்ப அங்க தான் வாங்க முடியும். அவங்க அப்பா இருந்தாங்கன்னா அந்த காலத்துல அந்த சட்டம் இல்ல, இப்ப அந்த சட்டம் வந்துச்சு, அதான் விஷயம். சார் அங்க வந்து தமிழ் மக்களுக்கு கொடுப்பாங்களா ஜாதி சர்டிபிகேட்? கண்டிப்பா கொடுப்பாங்க, மகாராஷ்டிரால பிறந்தா கொடுப்பாங்க. இப்போ பர்த் சர்டிபிகேட் எங்க சார் இருக்கு? பர்த் சர்டிபிகேட் மும்பை தான் சார். அப்ப நீங்க கண்டிப்பா எந்த ஏரியால பிறந்திருக்காங்க? போரிவலி. எதுல வருது? நகராட்சியில வருதா மாநகராட்சியில வருதா? எதுல வருது அது? மாநகராட்சியில வரும். மாநகராட்சி. நீங்க மாநகராட்சி ஆபீஸ் போங்க, கார்ப்பரேஷன். நீங்க அந்த கார்ப்பரேஷன் போயிட்டு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அந்த அந்த பாப்பாவோட பஸ் ரைட் எடுத்துட்டு போயிட்டு பிறந்து எவ்வளவு நாள் ஆகுது சார்? இப்போ 12ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க. 12ஆவது படிக்கிறாங்களா? இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறந்தாங்க? இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் சார். ஓகே. நீங்க போய் கார்ப்பரேஷனுக்கு போங்க. நீங்க கார்ப்பரேஷன்ல போயிட்டு நீங்க கொடுங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பில் எல்லாம் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஆமா சார். அந்த பில் எல்லாம் எடுத்துட்டு போங்க, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணி அதை உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. சரி சார். ஓகே. அழைத்ததுக்கு நன்றி சார். நம்ம இந்த இபி பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் சார். அதாவது ரீடிங் வந்து எடுக்கிறதுல வந்து டெம்பரரி லேபர்ஸ் அனுப்புகிறாங்க, அதனால் சரியான ரீடிங் இல்லை, அமௌண்ட் அதிகமாக வருது. இப்போ அந்த குறைகள்லாம் களையப்பட்டிருக்கா எப்படி சார் இது? இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பேட்டி பார்த்தேன். நான் கட்சி சாராதவன், இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியோட தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து ஒரு இடத்துலையும் வந்து இபியில் வந்து இந்த மாதிரி அநியாயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா நம்ம யூஸ் பண்ணதை விட எக்ஸ்ட்ரா கட்டுறோம் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அது கிட்டத்தட்ட ஆமான்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முன்னெல்லாம் வந்து அந்த யூஸ் பண்ண கரெக்டாக அந்த மீட்டர் இருக்கும். இப்போ மீட்டரை போட்டு நாங்கள் வந்து போன வாட்டி போட்ட மீட்டரே அந்த பையன் நோட் பண்ணிட்டு போகிறோம். யார் டெம்பரரி ஒர்க்கர் நோட் பண்ணுறோன்னா நம்ம கூட்டி கழிச்சு அதே டியூப்லைட்டு அதே ஏசி அதே தான் போடுறோம். நமக்கு என்ன தான் விலைவாசிகள் ஏறினாலும் நம்ம 1000, 1200, 1300 கட்டியிருந்தது இன்றைக்கி எப்படி 7000, 8000, 10,000 வருதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு வீட்லேயும் ஒரு குடிமகனும் குறைஞ்சது 1000, 2000 ரூபா பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற இபி கனெக்ஷன் இன்ட்டு இவ்வளோ ரூபாய் எவ்வளோ யாருக்கு போகுது எவ்வளோக்கு போகுது? ஏன் இதை வந்து இந்த மாதிரி விஷயங்கள் மக்களை பாதிக்கப்பட்டு தான் அந்த துறை வந்து வளர்ச்சி அடையணுமா அப்படின்றது என்னுடைய கேள்வி. கண்டிப்பாக சார். இப்போ ஏற்கனவே மின் கட்டணமும் உயர்ந்திருக்கு. ஆமாம். மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சில குறைபாடுகள் இருக்கும்போது பொதுமக்களுக்கு தானே அது ப்ரெஷர் அதிகமாகும் சார். சார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல்னு கொண்டு வந்தாங்களோ அது அப்பயே வந்து ஒரு சீட்டிங் ஆகிடுச்சு. அது ஒரு விதமான சீட்டிங். அது இப்போ வந்து 0 வாட்ஸ் பல்ப் போட்டால் அதுக்கு முன்னாடிலாம் கரண்ட் வராது. இப்போ 0 வாட்ஸ் பல்ப் போட்டால் கரண்ட் வருது. இப்போ வந்து கணக்கெடுத்த முறைகள் இருக்குல்ல, அதுவும் பல விதமான கோல்மால்கள் வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கணக்கிட்டாங்கன்னா வந்து 500 யூனிட்னா கூட அமௌண்ட் வந்து கல்குலேஷன் கம்மியாக இருக்கும். இப்போ வந்து இல்லாததெல்லாம் கல்குலேஷன்லாம் பண்ணி அது வந்து அமௌண்ட் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு ரெகுலராக ஒரு டிவி ஒரு ஃப்ரிட்ஜு ஒரு ஃபேன் இருந்தால் கூட குறைந்தபட்சம் 700 ரூபா வருது. இது வந்து நேரடியாக நானே கேட்குறேன், நீங்கள் என்ன வசூல் பண்ணுறீங்கன்றதை எதுக்கு போகிறீங்கன்றதை டைரெக்டாக மக்களிடத்தில் சொல்லு. இது வந்து ஒரு மறைமுகம் இல்லை, இது வந்து சீட்டிங். இது ஒரு விதமான மக்களுடைய பண்ணுற ஒரு பெரிய ஒரு சீட்டிங்காக தான் நான் பார்க்குறேன். இந்த சீட்டிங்ன்றது மக்களுக்கு இல்லையா நீங்கள் பண்ணுறீங்க? கரண்ட்ன்றது அவங்களுக்கு அத்தியாவசியமாக எது
ஃபண்டமெண்டலாக அவனுக்கு இருக்கோ அதில் போய் கை வைக்கிறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நார்மலாக வந்து இதுக்கு முன்னாடி வந்த கரண்ட்டை விட சமீப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து சேம் அதே தான் இருக்கு. ஆனால் கரண்ட் வந்து கரண்ட் பில் அதிகமாக வருது. இதை வந்து மின்சாரத்துறை வந்து அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சே தான் பண்றாங்க. இதை வந்து மக்கள் இது ஃபண்டமெண்டலா இருக்கிறதுனால இதை வந்து யாரும் கணக்கு கேட்க மாட்டாங்கன்னு இது நான் கேட்கறேன். நீ டிஜிட்டல்ன்றது நீங்க அக்யூரேட்டா பண்றதுக்காக தான் டிஜிட்டல். நீ பணத்தை அதிகமாக வசூல் பண்றதுக்கு டிஜிட்டல் கிடையாது. சரி சார். ஓகே, தொடர்ந்து பேசலாம் சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எங்கேருந்து அழைக்கிறீங்க? என் பேர் முருகன் சார். நான் சேலம் மாவட்டம் வாமனர் வட்டத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க முருகன் சார், உங்க புகார் சொல்லுங்க சார். என்கிட்ட வந்து 2009 சார் விவோ அம்மா வந்து என்கிட்ட பதிவேடுங்களாம். அந்த பதிவேட்டில் வந்து ஒரு நோட்டு மாதிரி இன்னொரு நோட்டை வச்சு மறைச்சி என்கிட்ட சைன் வாங்கிட்டு அதான் ரெவன்யூ ஸ்டாம்ப் ஒட்டிச்சுங்க. அதில் சைன் வாங்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு இதில் வந்து ரேகை வச்சு ரேகை வாங்கிட்டு போயிட்டாங்க சார். ஓகே. அதை வந்து எங்கள் நிலத்தில் ஏகப்பட்ட இல்லைங்க சார். அது இல்லாமல் இன்னொருத்தருக்கிட்ட ஒரு கவர் கொடுத்தோம் சார் 15 சென்ட்டுக்கு விற்கிறதுக்கு. அவரும் ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி எங்களை ஏமாத்திட்டார் சார். சரி. எல்லாம் நிலமெல்லாம் இப்போ பார்த்தா எல்லாங்க வெறும் சொல்லுங்க. அதாவது இருக்கு சார். சரி கங்காதரன் சார். இப்போ ஐயா நீங்க வந்து யாரு உங்களுக்கு கையெழுத்து வாங்கினது? அவங்க அது அந்த அம்மா சார், பாப்பாத்தி அம்மான்னு விவோ சார், விவோ அம்மா. சரி, அது ஈஸியில போட்டா வருதா? எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னு அது என்னன்னு தெரியலங்க சார். நீங்க ஒண்ணு இல்ல, அந்த இடத்த உங்க இடம் சர்வே நம்பரை வச்சு ஈஸி அது என்ன எழுதிருந்தாங்கன்னே தெரியல. ஐயா ஒண்ணு நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் கேளுங்க ஐயா. கேளுங்க, கேட்டுட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து பேசுங்க. ஈஸி போட்டு பாருங்க. சரி. அந்த பாப்பாத்தி அம்மா என்ன கையெழுத்து வாங்கிருக்கான்னு தெரிஞ்சிடும். ஒண்ணு சரி. ஈஸி போட்டா பவர் ஏஜென்ட் யாருக்குன்னா வித்திருக்காரு இல்லையான்னு தெரிஞ்சிடும். அந்த பவர் ஏஜென்ட் கொடுத்தீங்களா அதுவும் ஈஸி போட்டு பாருங்க. சரிங்க சார். ஈஸி போட்டா தெரிஞ்சிடும். அதுல என்ன ஃப்ராட் பண்ணிருந்தாங்கன்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா வந்து எந்த மாவட்டம் வருது நம்மளுது? சேலம் மாவட்டம். சேலம் மாவட்ட கண்காணிப்பாளர் கிட்ட நீங்க ஒரு புகாரா கொடுங்க. சேலம் மாவட்ட கண்காணிப்பாளர் எஸ்பி கிட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நீங்க கொடுங்க. அதுல வந்து ஒரு தனி விங்கு இருக்கு, நில சம்பந்தப்பட்ட விசாரிக்கிறதுக்கு குற்றப்பிரிவு இருக்கு. சரிங்க சார். நீங்க அதை நீங்க அவங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா விசாரிப்பாங்க. நீங்க என்ன உங்களுக்கு என்ன ரிலீஃப் கிடைக்குமோ அது ரிலீஃப் கண்டிப்பா கிடைக்கும். சரிங்க சார். முதல்ல ஈஸி போடுங்க. சரி சார். அது ஏதாவது என்ன தகவல் தேவைன்னா நான் தொடர்பு கொண்டு நான் பேசுறேன் மீண்டும். ஓகே சார். நன்றி அழைத்ததுக்கு நன்றி சார். திரு அழகர்சன் சார் சொன்ன டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்றாரு. எந்த துறையில தான் நம்ம டிரான்ஸ்பரன்சி இப்போ டெண்டர் இது பண்ற கோட் பண்றாங்க? ஒன்றும் இல்லை, ரோட்ல நீங்க சாலை போடுறாங்க, கார்பரேஷனோ ஹைவேஸோ கான்ட்ராக்ட். இப்போ சிஎம்ஆர்ல ஒர்க் நடக்குது, எங்கேயாவது இவங்க தான் கான்ட்ராக்டர். அந்த பேரிகேட்ல அவங்க பேரை ப்ரமோட் பண்ணிக்கிறத தவிர இவங்க தான் கான்ட்ராக்டர், இவங்க தான் கான்டாக்ட் பர்சன், அவங்களோட நம்பர் இது. இந்த ப்ராஜெக்ட் இந்த திட்டப்பணிகள் இந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு நடக்கும். இந்த சிஎம்ஆர்க்கு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அது வந்து சிந்து பதக்கார மாதிரி போயினுக்குது. இந்த டைம்ல நடக்கும், இந்த டைம்ல முடியும். என்ன இது ப்ராஜெக்டோட காஸ்ட் யாராவது சொல்றாங்களா? கிடையாது. அந்த சிஎம்ஆர்ல நிற்க வைக்கக்கூடிய அந்த செக்யூரிட்டி ஆளுங்களை வந்து பாருங்க, என்ன ரேட்ல வந்து அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க, யார் எவ்வளோ கோடி சம்பாதிச்சாங்க, எவ்வளோ சாப்பிட்டாங்க தெரியாது. 10,000 கூப்பிட்டு 15,000 போட்டாங்கன்னு தெரியாது. அவங்கள ஒரு ப்ராப்பராக நான் போலீஸோட நிற்க வச்சு ரோடை கிளியர் பண்ணுறீங்க. ஒரு ப்ராப்பர் போலீஸ் கட்டு, நீங்கள் போலீஸ் ஆர்டர் கொடுக்க வேணாம், போலீஸ் கட்டு பண்ணி தாடி இல்லாமல் அவன் கம்மலை போட்டுக்கலாம், வாயில் கொத கொதான்னு பார்க்க வச்சுக்கின்னு இதாகுன்னா ஒரு மக்களாகவே ட்ரீட் பண்ண முடியல. ஒருத்தன் வந்து ஒரு கவர்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரெப்ரசென்ட் பண்ணி வரானா எவ்வளோ நீட்டாக இருக்கணும். மேலே இருக்க அதிகாரிலாம் அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உட்கார வச்சு வேலை செஞ்சால் செய்வீங்களா? ஏன் வந்து எதையுமே இது இல்லை. நீங்கள் யூ டேக் எனி கான்ட்ராக்ட் ஃபார் தட் மேட்டர், அந்த கான்ட்ராக்டர் யாரோ, அந்த திட்டப்பணிகள், அந்த அமௌண்ட், அந்த கான்டாக்ட் நம்பரு, அந்த அதிகாரி பேர், இதெல்லாம் மக்களோட பார்வைக்கு ரோட்டில் வைக்கணும். இல்லை என்பது என்னோட குடிச்சாரு. கண்டிப்பா. வணக்கம், புகார் பெட்டி. யார் எங்கேருந்து அழைக்கிறீங்க? சார் வணக்கம் சார், நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். அவங்க பேர் சார்? பாலகிருஷ்ணன் சார். சொல்லுங்க சார், உங்க புகார் சொல்லுங்க. கும்பகோணத்துல அம்மாக்கு கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குது சார், கொஞ்சம் நல்லா தெளிவா பேசுங்க, சத்தமா பேசுங்க சார். கும்பகோணத்துல அம்மாக்கு நிறைய லேண்ட் இருந்தது. சரி. அது கேஸ் வந்து 1972ல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது கிளைம் பண்ணது அம்மாவோட அண்ணன் பொண்ணு கிளைம் பண்ணி அவங்க பார்ட் வாங்கிட்டாங்க 2012ல. சரி. அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை அவங்க கொடுக்க மாட்டாங்க சார். இப்போ எங்களுக்கு கிளைம் பண்ணா நாங்க என்ன பண்ணணும் சார்? எந்த கோர்ட்ல சார் வந்துச்சு அது? கும்பகோணம் கோர்ட்ல தான் சார். சரி, ஓகே. அந்த நம்பர், கேஸ் நம்பர் தெரியுமா? அதான் சார், எங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் காப்பியே தெரியல. அது இல்ல, நம்பர்லாம் எதனா தெரியுமா? எந்த வருஷத்துல நடந்து தெரியுமா?
1972 சார். ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அந்த அங்கே இருக்கிற ஓஏ கிட்ட அந்த அந்த வருஷத்துக்குள்ளே இருக்கிற கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து கொடு சொன்னால் எடுத்து கொடுப்பாரு. யார் பேரில் இருக்க கேஸு? கேஸ் ஆமா தாத்தா பேர்ல இருக்கு சார். நீங்கள் அந்த காசு அவருக்கு என்ன செலவு கொடுத்து நீங்கள் பார்க்க சொன்னீங்கன்னா பார்த்து கொடுப்பாரு. ஓகே, நீங்கள் முதல்ல எடுத்து அந்த கேஸ் நம்பர் என்ன அந்த டீட்டெயில்ஸ் எடுத்து கேஸ் நம்பர் எடுத்தால் தான் நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுக்க முடியும். ஓ சரி சரி சார். ஓகே சார், அடுத்ததுக்கு நன்றி சார். நெட்ல பார்க்க முடியாது சார். நெட்ல வராது சார். நெட்ல இப்பதான் சார் 2020க்கு அப்புறம் தான் சார் இதெல்லாம் வருது. செலவுக்குன்றது வந்து அந்த கோர்ட் ஃபீஸ் என்ன செலவோ அந்த செலவு கொடுத்தீங்கன்னா எடுத்து கொடுப்பான்றாரு அவரு. ஓ சரி சரி சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. நன்றி சார், அடுத்ததுக்கு நன்றி சார். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இவ்வளவு நேரம் நமது நேயர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கும் உரிய தீர்வினை நீங்கள் 2 பேருமே சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி மக்களுக்கு பயனுள்ள பல தகவல்களை அவங்களோட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். உங்கள் நேரத்தை செலவிட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட இருவருக்கும் நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு புகார் பெட்டி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.